सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण वरद शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म ताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் யத்ருச்சலாபோ சந்துஷ்டோ துவந்த்வதித விமத்சரா, நம்ம அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. தெரியாத விஷயத்தை போட்டு ஏன் குழப்பிக்கணும் இல்லையா? தெரிஞ்ச விஷயத்தை வச்சு சந்தோஷப்படுறதை விட்டு தெரியாத விஷயத்தை நினச்சி பயந்துன்னு துன்பப்பட்டுக்கின்னு கவலைப்பட்டுன்னு அதுக்காக பிளான்கள், அதுக்காக நம்ம திட்டம் போட்டுன்னு இருக்கிற இந்த மனப்பான்மைகள் வேண்டாம். தெரியாததாகவே இருக்கட்டுமே, நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது தானே பல மன உளைச்சல்கள்லாம் ஆகிறது. அதனால் பல பேரை நம்ம துன்பப்படுத்துகிறோம். அதை தெரிஞ்சுக்கணுன்றதுனால தானே. அந்தந்த சமயத்தில் அது கிடைக்கிறத அப்படியே அனுபவிச்சுட்டு போனால் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். அதுதான் எதிர்ச்ச லாப சந்துஷ்டம். யதார்த்தியமான அசக்கியம் அசாத்தியம் அபி அப்படின்னு. யதார்த்தவாதியாக இருக்கிறவனால சாதிக்க முடியாது எதுவும். யதார்த்தவாதின்னா அப்பப்போ நடக்கிறதுல அது யதார்த்தமாக அதில் என்னதோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபேஸ் பண்ணால் போதும் அப்படின்னா. அப்படி இருக்கும்போது நாம் பல விஷயங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுறோம். பல விஷயத்துக்காக நம்ம ரொம்ப பிரயத்தனங்கள் பண்ணுறோம். ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, நம்மளுக்கு அது பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற டவுட்டில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் செயல்படுறது எப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு செயல்படுறோம் ஒரு விஷயத்தில். அதனால் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றத புரிஞ்சிக்கல. அப்படி செயல்பட வேணான்ற, எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசோட செயல்பட்டால் போதும், அவ்வளோதான். செயல்படாமல் இருக்கக்கூடாது, செயல்படாமல் இருக்கணும்னு சொல்ல வரல. செயல்படாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பகவான் சொல்கிறார் கீதையில், செயல்படாமல் ஒரு நிமிஷம் கூட ஒரு மனுஷன் இருக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி இருந்துட்டானா பெரிய விஷயம். அவன் ஞானி ஆகிடுவான், மகாயோகி அவன் தான். சும்மா இருக்கும் சுகம் வருமோ அப்படின்னு வரலாறு சொல்கிறார் இல்லையா? அவ்வளோ லேசு கிடையாது. உடம்பு சும்மா இருந்துடலாம், ஆனால் மனசு கொந்தளிச்சிடும். அவ்வளோ லேசில் சும்மா இருக்காது மனசு. அதனால் இப்போ நம்ம பகவானத்தில் சங்கல்பம் பண்ணிக்கிறோம், எனக்கு இந்த ஆசை நிறைவேறணும், அந்த ஆசை நிறைவேறணும். அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நிறைவேறினதே உன்னால் அனுபவிக்க முடியல. அப்போ நிறைவேறாத ஆசைகளை குறித்து ஏன் பிரார்த்தனை பண்ணுறேன்? நிறைவேறின விஷயங்களை மட்டும் நீ இப்போ நிறைவேறின விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு அனுபவிச்சிட்டியா? எல்லாம் சந்தோஷமாக நீ நிறைவேறின இப்போ எனக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் நான் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக என்ஜாய் பண்ணுறேன் சொல்லும் பார்க்கலாம். கிடையாது. நிறைய வீட்டில் தூங்கின்னு இருக்குது. நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் எதையுமே பயன்படுத்தாமல் சும்மா தூங்க வச்சுன்னு இருக்கோம். எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அது கிடைக்காத போது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏங்கி அதுக்காக முயற்சி பண்ணி கிடைச்சிட்ட பிறகு அதை நம்ம திரும்பி கூட பார்க்கறதில்ல. அதனால் சங்கல்பம் தேவையில்லை. இருக்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அதை அனுபவிக்க தெரிஞ்சால் போதும். இப்படி எதிர்ச்ச லாப சந்தோஷம் கிடைச்சதில் சந்தோஷமாக இருக்கிறதுன்றது
எத்தனை பேரால் சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். கிடைக்காத விஷயத்துக்கு தான் போராடுறது மனுஷனுடைய சுபாவமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆசையருமீன் ஆசையருமீன் ஈசனோடாயினும் ஆசையருமீன்றேன் அப்படின்னு சொல்கிறார் திருமூலர். ஈசனோடாயினும் அப்படின்னா அதுக்கு நான் விஷயத்துக்கு வரேன். அதாவது என்னென்னா, உலக விஷயங்களில் மட்டும் நீ மன உளைச்சல் படுறதில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்போ இப்போ நடக்கிறதுல சந்தோஷமாக இருறேன். நாளை பற்றி நீ உனக்கு என்ன நாளை பற்றி ஏன் திட்டம் போடுற? நாளை பற்றி ஏன் பயப்படுற? நீ வந்துச்சுன்னா என்ன ஆகிடுமோ, வந்துச்சுன்னா என்ன ஆகிடுமோ, வந்தால் பார்த்துக்கலாம். வந்துச்சுன்னா தானே, வந்தால் தானே நீ உனக்கு அப்படி வந்துடும். இல்லை ஒரு நாள் இப்படி நடந்துச்சுன்னா, அப்படி நடந்துச்சுன்னா, இல்லை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காமல் வேறு மாதிரி நடந்துச்சுன்னா, அப்படி நடந்துச்சுன்னா, இப்படி நடந்துச்சுன்னா, வேறு மாதிரிலாம் அதை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லதாக நடக்காமல் எதிர்பார்த்த மாதிரி தப்பாக நடந்ததுன்னா அப்படின்னு பயப்படுறேன். இது தேவையில்லாத பயங்களையும் உள்ளே புகுத்தி, தேவையில்லாத ஒருத்தரை பற்றி தப்பாக ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை குற்றவாளியாக சுமத்தி அவர்கள் மனசையும் உடைச்சி தூள் தூளாக்கி, இதெல்லாம் வீட்டில் எவ்வளோ பேர் சண்டை நடக்க தெரியுமா? இதனால் தெரிய மாட்டேன்றது. நடக்காத ஒரு விஷயத்தை நீ இப்படிலாம் செய்கிறாள் தான், நீ இப்படிப்பட்டவன் தான், நீ அப்படியேப்பட்டவன் தான், அப்படி தான் இப்படி தான் சொல்லிட்டு அவனை போட்டு குற்றவாளி ஆக்கி அவனை சரியாக புரிஞ்சிக்காமல் அவனை பேச விடாமல் அவனை சாடுன்னு சாடுறாங்க பார்த்தியா? அது ரொம்ப கொடுமை. அது கடைசியில் அவன் அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவனு கூட செய்ய தூண்டுவதாக ஆகிவிடுகிறது. நான் சொல்கிற டாபிக் புரியும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் வீட்டில் அனுபவிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக புரியும். அப்படின்னா என்னடா, நம்ம ஒரு குற்றமும் செய்யலை, நம்ம குற்றவாளி இல்லாத நம்ம வீட்டில் இப்படி சொல்கிறாங்களே. அதுவும் லேடிஸ் பார்த்தா சில கணவன்மார்களாக சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீ அப்படி தானே இருப்ப, நீ அந்த புத்தி தானே வரும் உனக்கு, இந்த குறை தானே, அது தானே, இப்படி தானே, நீ கண்டிப்பாக செய்வேன், நீ அப்படிப்பட்ட ஆள் தான், இப்படிப்பட்ட ஆள் தான், அப்படி இப்படின்னு சொல்லி அவர்களை இல்லாத ஒரு பழியை சுமத்தி அவர்களை குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஆனால் அவன் அந்த குற்றமே செய்திருக்க மாட்டான், செய்யவும் மாட்டான். அது எதுக்காகத்திலே செய்ய போகிறதில்ல. ஆனால் அப்படி செய்வானோ, அப்படி செய்திருவான் அப்படின்னு இவன் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அதை வச்சு மனக்கணக்கு போட்டு எதிர்காலத்தில் அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் எப்படி தான் இவங்க என்ன தீர்க்கதரிசியா? முக்கியமாக இந்த ஸ்திரீகளுடைய மனசு புரிஞ்சிக்கவே முடியாது. பெண்களுடைய மனசை புரிஞ்சிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அவர்கள் எப்போ எப்படி பேசுவாங்க, எப்போ அன்பு காட்டுவாங்க, எப்போ கோபத்தை வெளிப்படுத்துவாங்க தெரியவே தெரியாது. அப்பப்போ அவருடைய ரியாக்டுக்கு நம்ம ஆக்ட் பண்ணிட்டு போனால் போதும், அவ்வளோதான். வேறு வழி கிடையாது. வீட்டில் உள்ள ஸ்திரீகளுக்கு, பெண்கள் இடத்துல அவங்களுக்கு எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணிட்டு போனால் போதும். ஆண்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போனால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அவர்களை புரிஞ்சிக்கணும்னு நினச்சான் செத்தா மனுஷன். கடலினுடைய ஆழத்தை கூட ஒருத்தன் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பெண்கள் மனசில் உள்ள ஆழத்தை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சவங்க ஒருத்தனும் கிடையாது. அவர்கள் எப்போ அன்பு காட்டுவாங்க, எப்போ அவர்கள் கோவப்படுவாங்க தெரியவே தெரியாது. அதான் சொல்கிறேன், அவருடைய மனசை இவங்க இப்படிப்பட்டவங்களா அப்படியேப்பட்டவங்களா அப்படின்னு அந்த பெண்களுடைய மனசை புரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் நினச்சான்னாவே கதை முடிஞ்சிச்சு. அவள் தான் அவன் பைத்தியக்காரன் ஆகிடுவான், மண்டை குழம்பி மென்டல் ஆகிடுவான். முடியாத விஷயத்தை ஏன் இப்போ பிரயத்தனப்படுற? அவர்களை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். பெண்களை புரிஞ்சிக்கணும்னு ஒருத்தர் இறங்க ஆரம்பித்தான்னா அதற்காகவே அந்த பெண்ணிடத்தில் எப்படியோ சமாதானப்படுத்த நினைக்கிறான், அதட்டி பார்க்குறான், சமாதானப்படுத்தி பார்க்குறான், எப்படியோ அவளை தன் வழிக்கு கொண்டு வரதுக்கு பார்க்குறான். இல்லை அவளை புரிஞ்சிக்கிறதுக்காக பல விதமாக பழகி பார்க்குறான். அவர்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் இறங்கி போகிறான் எல்லாம். ஏன்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு இவன் முயற்சி பண்ணுறான். நடக்காதுன்ற திருப்தி அடைய மாட்டார்கள். வேஸ்ட்டு, பிரயத்தனம் வேஸ்ட்டு.
ஏன்னா அவர்களுக்கே எந்த சமயத்தில் எப்படி நடந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பெண்கள் சொல்கிறேன், எவ்வளோ பெண்கள் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி நல்லவங்களாக தான் இருப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு சமயத்தில் பார்த்தா சுருக்குன்னு அவங்க சொல்கிற சொல்லு முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அடிபட்ட ஆண்களுக்கு தெரியும். அப்போ அப்படி பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அப்படி பேசிடுவாங்க. ஆனால் அவ்வளோ அன்பாக இருந்தவங்க அதே சமயத்தில் ஒரு சமயத்தில் பார்த்தா அப்படியே அன்பை பொழிவாங்க. அதனால தான் இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்படிப்பட்டவங்களா ஒருத்தன் புரிஞ்சுக்க ஆரம்பித்தான்னா கதை முடிஞ்சுது. அவள் தான் அப்பப்போ அவர்கள் கொடுக்குற ரியாக்டுக்கு இவன் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போனால் தான் ஃபேமிலி ரன் ஆகும். அப்போ என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடணும். அப்போ சில பேர் வீட்டிலலாம் பார்க்கணும், என்னென்னா இல்லாததெல்லாம் சொல்லி 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 ஒருத்தர் குற்றவாளி, அந்த குற்றமே செய்திருக்க மாட்டாங்க, ஆனால் குற்றம் செய்திருவாங்கன்ட்டு பின்னாடி எதிர்காலத்தில் நீ இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நீ ஏன் இப்படி பண்ண மாட்டேன், இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நீ ஏன் அப்படி பண்ண மாட்டேன், நீ அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் அது கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதுதான் சொல்கிறேனே. இதனால் என்ன ஆகுதுன்னா குற்றச்சாட்டு சொல்கிறவங்க மனசு தான் நிம்மதி இல்லாமல் போகுது. அது கேட்கிறவர்களும் நடா இது இவங்களை எப்படி சமாளிக்குதுன்னு புரியாமல் நம்ம அதை குற்றமே செய்யாத நம்மளை இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள பேச விடாமல் இவங்க பேசுகிறாங்களேன்னு சொல்லி மனசு உளைச்சல். அவர்களுக்கும் மனசு கஷ்டம், சொல்கிறவங்களுக்கு தான் மனசு கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் பிறரை ஏசுவதை நிறுத்திட்டுனாவே ரொம்ப சாந்தியாக இருக்கலாம். நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி பேசுறதுல சில பெண்கள் பார்த்தா அப்படி பேசுவாங்க. நடக்காத ஒரு விஷயத்தை இப்போ நல்லா இருக்கும், நல்லா தான் போயின்னு இருக்கோம், நல்லா பாலிஷாக போயின்னு இருக்கோம். ஆனாலும் பார்த்தா இப்போ இருக்கிற சொர்க்கமான அந்த சூழ்நிலையை நரகமாக மாற்றுறது அவங்கள மாதிரி யாரும் கிடையாது. அப்படி ஒரு பேச்சு பேசி வேறு மாதிரி பேசி அதை இப்படி ஆக்கி அப்படி ஆக்கி எதிர்காலத்துக்கு நீ என்ன சேர்த்து வச்ச, நீ என்ன பண்ண வச்ச, பிள்ளைகளுக்கு நீ என்ன சேர்த்து வச்ச, நீ என்ன பண்ண போகிற, எதிர்காலத்தில் தான் பண்ண போகிற, இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி இதை சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் பெரிய பாரத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ கடன்காரன் வந்து நிற்பானே அப்போ என்ன பண்ணுவேன், இது என்ன பண்ணுவேன், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அந்த குடும்ப தலைவனிடத்தில் பெரிய பாரத்தை தலைமையில் எடுத்து வச்சுடுவாங்க. அவன் என்னன்னா நடக்காத ஒரு விஷயம் ஆனால் நடந்த மாதிரி பேசி அவனுடைய நிம்மதி கெடுத்துடுவாங்க. இது பெண்களிடத்துல ஆண்களிடத்துல சில பேர் இது மாதிரி இருக்காங்க. இது மாதிரி ஆண்களும் சில பேர் இது மாதிரி தேவையில்லாத பேச்சு பேசும். ஃபஸ்ட்டு பேச்சை கட் பண்ணாவே போதும், வீட்டில் சாந்தி ஏற்படும். வாக்குவாதங்கள் விவாதங்கள் வீட்டில் நிறைய நடக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் கட் பண்ணிடணும். தேவையில்லாதது. நீ பேசி மட்டும் என்ன சமாளிச்சுட்டு போகிற, வரதை தடுத்துட முடியுமா உன்னால், வரக்கூடிய பிரச்சனைகள் உன்னால் தடுத்துட முடியுமா பேசுறதுனால? ஒன்றும் இல்லை. ஏன்னா நடக்கிறதே அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதுன்னு உனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நீ ஆலோசனை பண்ணுறதும் அதுக்காக மற்றவங்க மேலே கோவப்படுறதும் தேவையில்லாது. அதுதான் சொல்கிறேன், யதார்த்தவாதியார் எதிர்ச்ச லாபம் சந்தோஷம். இந்த காலம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், என்ஜாய் பண்ண, ராமநாமா சொல்லி ராமநாமா பாட்டு பாடி ஆனந்தப்படு. நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதை நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன், அப்புறம் சொல்கிறேன்னு அது சொல்கிறேன். ஆசையருமின் ஈசனோட ஆயினும் ஆசையருமின்னு சொல்லியிருக்கேன். நீ பௌதிக விஷயத்தில் மட்டும் எதிர்பார்ப்பு இல்லை, நாளை பற்றி கவலைன்னு. நாளை பற்றி கவலைன்றதை விடுன்னு நான் சொல்ல வரல, சாரி, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறத பௌதிக விஷயத்தில் மட்டும் நான் சொல்ல வரல, எல்லாத்துலேயும் ஆன்மீக விஷயத்துலையும் நான் சொல்ல வரேன். என்னென்னா எல்லாரையுமே நல்லா புரிஞ்சு, ஆன்மீகத்தில் ஒருத்தர் முன்னேற்றம் அடையணும்னா மற்றவங்க எதனா சொல்லிக்கிட்டோம், ஆனால் நீங்கள் அத்வைதியாக இருந்தாலும் சரி, துவைதியாக இருந்தாலும் சரி, விசிஷ்டாத்வைதமோ இல்லை மற்ற கிறிஸ்டினோ இல்லை முஸ்லீம்ஸோ இல்லை ஜெயின மதத்தவரோ வேறு யாருன்னா தெய்வீக விஷயத்தில் இருக்கிறவங்கள தயவு செய்து குற்றத்தை சொல்லாதீர்கள்.
நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் அத்வைதியாக இருக்கலாம், அதுக்காக துவைதியை குற்றம் சொல்கிறதோ விசிஷ்ட துவைதத்தை குற்றம் சொல்கிறதோ இல்லை மற்ற மதத்தினரை இயேசு கிறிஸ்துவையோ அல்லது அல்லாவையோ ஜெயினரையோ மற்ற மதங்களை குறை சொல்வதோ இல்லை மற்ற மகான்களை குறை சொல்வதோ தயவு செய்து தவிர்த்திடுங்க. இது உங்களுடைய ஆன்மீக பாதைக்கு பெரிய தடைக்கல்லாக இருக்கும். முடிஞ்சால் அவர்களை போற்றுங்கள், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். நான் தெளிவாக தானே சொல்கிறேன், தெளிவாக தானே நான் சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. நம்ம கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் வசதியாக இருக்குதுன்னா இருக்கட்டும், அதை உயர்த்த வேண்டும் என்பதற்காக மற்ற விஷயங்களை உதாசீனப்படுத்தாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். முடிஞ்சால் அதையும் புகழுங்கள். இப்போ துவைதத்தில் இருக்கிறவங்க, துவைத மதத்தை அனுஷ்டிக்கின்றவங்க வைஷ்ணவர்கள் இப்போ என்னென்னா அத்வைதிகள்லாம் அப்படி இப்படி அது சரியில்லை இது சரி, அது உயர்ந்த நிலையில் இருக்கிற இப்போ சைதன்ய மகாபிரபு சொன்னார், இப்போ யாரெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு சொல்லுவாங்க. அவங்க நிலையில் நம்ம இல்லை. எப்படி அந்த சைதன்ய மகாபிரபு நிலையிலையோ இல்லாட்டி ஸ்ரீல பிரபுபாதா நிலையில அந்த நிலையில் நாம் இல்லாத போது நாம் அத்வைதத்தையோ மற்ற மதங்களையோ நாம் குறை சொல்வதற்கான தகுதி சுத்தமாக கிடையாது. நாம் அப்படி சொன்னோம்னா நம்ம ஆன்மீகத்தில் வீழ்ச்சி அடைவோம். எல்லா மகான்களையும் போற்றி புகழ தெரிஞ்சு கொள்ளுங்கள். அந்த மகான்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அப்படி தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு, அது பிறகு மகான்களுடைய ஆசீர்வாதம். ஃபஸ்ட்டு தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர்கள் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், இறந்துடலாம், அவர்களை மனசால் நினச்சி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மகான்களுடைய எல்லா மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய். இதில் இந்த மதம் அந்த மதம் எந்த மதமும் பார்க்காதீங்க. எல்லா மதத்தில் இருக்கிற ஆன்மீகவாதிகள் எல்லாமே நமக்கு வேண்டியப்பட்டவர். இல்லாட்டி புத்தர் இறைவனை பற்றியே சொல்லலை, சூன்யத்தை பற்றி தான் சொன்னார். ஆனாலும் அவரை பகவானுடைய அவதாரமாக நம்ம சாஸ்திரம் ஏற்றுன்று இருக்குது தெரியுமா? அவரை பகவானுடைய அவதாரமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அப்படி தான் மதிக்கணும். அவர்கள் ஆன்மீக பாதையில் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை பகவானுடைய அம்சமாக தான் நாம் மதிக்கணும். சொல்லப்போனால் சாக்ஷாத் பகவானாகவே மதிக்கணும் மகான்களை. ஏன்னா பகவானை நம்ம நேரில் பார்த்ததில்லை, மகான்களை நம்ம நேரில் பார்த்துருக்கோம். எவ்வளோ மகாத்மாக்களுடைய சரித்திரம் இந்த நூற்றாண்டிலே நிறைய மகாத்மாக்கள், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் போன்ற மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க இந்த பூமியில். அவர்களையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் புகழுங்க. காஞ்சி மகா பெரிவா, எவ்வளோ மகான்கள். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ மகான்களை நீ போற்றுகிறாயோ பகவான் அவ்வளவு சந்தோஷம் அடையும், அவ்வளோ சந்தோஷம் அடையும். எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறது எழுதி வச்சுங்க. இப்படி நீங்கள் மகான்களை ஒவ்வொரு மகாத்மா, யோகிராம் சுரத்குமார், சில பேர் அவரை தப்பாக சொல்லுவாங்க, அவர் சுருட்டு பிடிக்கிறாரு அப்படின்னா. அவர் சொல்லியிருக்கார் புகை பகையை போக்கும் அப்படின்னு இருக்கார். மகான்கள் நம்ம அதான் சொல்கிறேன், மகான்களை புரிஞ்சிக்கவே முடியாது நம்மளால். நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்ச மாதிரி அவர்களை உடனே நம்ம குற்றம் சாட்டிடுறோம் பற்றியா. அந்த எண்ணத்தை தவிர்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க, மகான்கள் விஷயத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவரிடத்தில் தாழ்ந்து போயிடலாம், ஆனால் அவர்களை நம்ம எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது. நான் மகான்கள்லாம் பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. இப்போ யோகிராம் சரத்குமாரோ இல்லை ரமண மகரிஷியோ சேஷாத்ராமன், நான் பெரிய மகாத்மாக்கள், அது மாதிரி மகாத்மாக்கள் மட்டும் இல்லை. இப்போ தான் புதுசாக பகவத் பக்தியில் என்டர் ஆகியிருக்கான் அப்படின்னா அவர்களை கூட மதிக்கணும். அவர்கள் பகவத் பக்தி பண்ணுறாங்க, நெத்தியில் நாமம் இருக்குது, அவரோட வாக்கில் நாமா இருக்குது, நெத்தியில் நாமம் இருக்குது, வாக்குலேயே நாமா இருக்குது. அவர்களை எதுவும் அவர்கள் ஒரு பக்தர்கள் இல்லை. அவர் அப்படின்னு மதிக்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் பகவான் பார்ப்பான். அதெல்லாம் பரவாயில்ல, பக்திக்கு மரியாதை கொடுக்குறேன்னா அப்போ உனக்கு பக்தி வளரும். எதையுமே அவங்களாம் என்ன பக்தி பண்ணுறான், என்ன மாதிரி பக்தி பண்ண முடியுமா, என்ன மாதிரி பிரவச்சனம் பண்ண முடியுமா, என்ன மாதிரி கதை கேட்க முடியுமா, அதை சொல்லக்கூடாது. என்ன மாதிரி பாராயணம் பண்ண, என்ன மாதிரி என்ன மாதிரி பண்டிட் யார் சொல்லும் பார்க்கலாம்.
என்ன மாதிரி சான்ஸ்கிரிட் பண்ணிட்டு என்ன மாதிரி சான்ஸ்கிரிட் புலமையாக பேச முடியுமா, சான்ஸ்கிரிட்டில் பாராயணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் பகவான் இதையும் பார்த்துன்னு இருக்கான். அப்படி சொல்லக்கூடாது. பகவானுடைய கிஃப்ட்டு கொடுத்துருக்கான், சந்தோஷமாக அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். அவர்கள் வராதவங்களை குறித்து அவங்களாம் அது சான்ஸ்கிரிட்டை பற்றி என்ன வாசனையே கிடையாது, நான் தான் பெரிய ஆள், அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காலத்தில் பகவானுடைய அனுகிரகத்தினால உன்னை விட சான்ஸ்கிரிட் சிறந்த பண்டிதனா அவன் திகழ்வான். அப்போ என்ன பண்ணுவேன்? மேலே இருக்கிறவன் கீழே வர்றதுக்கும் கீழே இருக்கிறவன் மேலே போகிறதுக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? பாரத யோகேஸ்வரர் சொல்கிறார், அப்பா இன்றைக்கி நீ பல்லக்கு தூக்குற, நாளைக்கு இதே பல்லக்குலேருந்து கீழே இறங்கி நீ எனக்கு தூக்குற மாதிரியும் பகவான் ஒரு நிமிஷத்தில் நான் ராஜாவை ஆகும்படியும் பகவான் பண்ண முடியுமே, உங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு பாரத யோகேஸ்வரர் சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லைப்பா, இந்த ராஜ வாழ்க்கை நிரந்தரம் நினச்சிடாத அப்படின்னு பாரத யோகேஸ்வரர் ரகுகணனை பார்த்து சொல்கிறார். அதனால் மகான்களை நாம் என்றைக்குமே உயர்த்தி பேச தான் நம்ம வாழ்க்கை உயரும். நீங்கள் எந்த குருவன்னா ஆசிரிச்சிருங்க, குரு அந்த குரு பக்தியே போதுமானது. ஆனால் தயவுசெய்து மற்ற குருமார்களை தயவுசெய்து குறை சொல்லாதீங்க, தயவுசெய்து குறை சொல்லாதீங்க. நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், நீங்கள் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் ஒரு குரு ஆசிரிச்சிருங்களா, உங்கள் குரு வசதியாக இருக்கலாம், ஓகே, அதுக்காக மற்ற மகான்களையோ மற்ற குருமார்களையோ ஒரு வார்த்தை கூட குறையாக சொல்லாதீங்க. எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுங்க. நீங்கள் அந்த மற்ற மகான்களை புகழலாம் கூட பரவாயில்ல, தெரியல எனக்கு அவங்கள பற்றி தெரியாதுப்பா, என் குருநாதை பற்றி கேளுங்க நான் சொல்கிறேன் தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க, அவள் தான். தயவுசெய்து யாரையுமே குறை சொல்லாதீங்க. ஏன்னா மகான்களுடைய அபச்சாரத்துக்கு நம்ம ஆளாகவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் அந்த இடத்துல மகான்களை பற்றி பேசும்போது. அதனால் நீங்கள் எந்த மதத்தினராக வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு நீங்கள் சிவனை கும்புறவங்களாக இருக்கலாம், விஷ்ணுவை கும்புறவங்க எதை வேணா இருக்கலாம், ஆனால் மற்ற பக்தர்களை எதுவுமே சொல்லுங்கள். இன்றைக்கி வரைக்கும் நாயன்மார்களை நம்ம வைஷ்ணவன் தான், விஷ்ணு பக்தி பற்றி தான் பேசுகிறேன், ஆனால் நாயன்மார்கள்லாம் நம்ம வசதியாக தான் பேசியிருக்கோம். நாம் வைஷ்ணவர்கள் ஆழ்வார்களையும் வசதியாக பேசியிருக்கோம், நாயன்மார்களும் வசதியாக தான் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அவர்களாம் சிறந்த பாகவதர்கள், சிறந்த பக்தர்கள், அவங்களாம் சிவனுடைய பக்தர்கள். அது மாதிரி எந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அடிக்கடி உயர்வாக தான் பேசியிருக்கோம் நம்ம உபன்யாசத்தில். தெரியாத விஷயத்த இப்போ குரானை பற்றி ரொம்ப தெரியாது, அதனால் அதை பற்றி பேசலை. ஆனால் அதுவும் கண்டிப்பாக வசதி தான். ஆனால் எனக்கு தெரியலே தவிர, ஆனால் அதை கடைப்பிடிக்கிறவர்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, போதுமே, அதுதான், அதுவும் வசதி தான், எல்லாமே உயர்ந்தது தான். அப்போ ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் உயர்த்தி பேசுங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் மற்றவங்களை தாழ்த்தி பேசணுன்னா கட்சியில் நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள். இதை புரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு பகவான் குருவாக இருந்து சொல்லி கொடுத்தது இதுதான். அதே சமயத்தில் எது நடக்கலையோ, நம்மளுக்கு சில காரியங்கள்லாம் நிறைவேறலை, சில பழங்கள் கிடைக்கல, பரவாயில்ல, நிம்மதி சாந்தியாக இருங்க. கிடைக்கல பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கலாம். இப்போது மகான்களை பற்றி சொல்லிட்டேன். இப்போ ஆசை அருமின் ஈஸ்வரனோட ஆயினும் ஆசை அருமின். பகவான்கள்லேருந்து பகவானத்தை பற்றி நம்ம சாதனைகள் பண்ணுறோம். என்ன சாதனைகள் பண்ணுறோம்? பாகவத பாராயணம் பண்ணுறோம். ரெகுலராக ஒருத்தர் பாகவத பாராயணம் பண்ணுறாங்க. சிலர் பேர் என்ன பண்ணால் ராமாயணம் பாராயணம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் என்னென்னா ராமநாம ஜபம் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி ராமநாம என்ன மாதிரி இல்லை, எவ்வளோ பேர் ராமநாம கீர்த்தனை பண்ணுவாங்க. சரி, அது மாதிரி கீர்த்தனை பண்ணுறாங்க வச்சுங்களேன். இப்போ இல்லாட்டி சில பேர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பண்ணுவாங்க, சில பேர் ஹரே ராமா கீர்த்தனை பண்ணுவாங்க. பல விதங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே இப்படி கப்பும் கலையுமா இருந்து அழகாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த நாமம் இந்த நாமம் பரவாயில்ல, பல நாமங்களை எல்லாம் பகவத் பெருமைகளை தானே பேசுகிறாங்க, சந்தோஷம்தான். அப்படி பகவத் பெருமைகள் தானே பாடுறாங்க, சந்தோஷம்தான். அப்படி பாடின்னு இருக்கும்போது இப்போ நாம் என்ன ஆகுதுன்னா, எப்பொழுதும் இன்ட்ரெஸ்டாக பாகவதம் படிச்சுன்னு இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, பக்தி எப்பொழுதும் வராது, எப்பொழுதாவது வரும். நல்லா புரிஞ்சுங்க, எப்பவுமே பக்தியில் ருச்சியானது எப்பொழுதும் வராது, எப்பொழுதாவது வரும். வரும்போது பயன்படுத்திக்கணும். டக்குன்னு அந்த பாகவதம் படித்து ஆனந்தப்படுறோம், கண்ணில் கண்ணீர் வருது,
சூப்பர். குந்தி ஸ்துதியை படித்தா ஒரு சாதாரண விஷயம் படித்தா கூட மனசில் அப்படியே பக்தி பொங்கின்னு வரும். அது உன்னுடைய ஏதோ ஒரு சுக்கிருதம், உன்னுடைய புண்ணியமோ இல்லாட்டி மகானுடைய கடாட்சத்தினாலேயோ இல்லை நீ பண்ண ஏதோ சாதனையினால இல்லை பகவானுடைய மொத்தத்தில் பார்த்தா பகவானுடைய கிருபையினால் உனக்கு அது கிடைச்சிருக்கும். ஒரு கால் பாகவதத்தில் இன்ட்ரெஸ்டே வராது. அது ஒரு டைமு வெறுப்பு அடிக்கும். பாகவதம் படிக்கும்போது மூடே இருக்காது. பாகவதம் படிக்கிற மூடு இருக்காது. அதே போல் நாமா சொல்கிற மூடு இருக்காது. ராமாயணம் படிக்கிற மூடு இருக்காது. ஏதோ ஒன்று நாமா சாண்டிங் பண்ணுற மூடு இருக்காது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, ஐயோ நாமத்தை விட்டுமே, இது பண்ணிட்டுமே, பாகவதம் படிக்கலையே, இது பண்ணல, மன உளைச்சல் அடையாதீங்க. மன உளைச்சல் அடையாதீங்க. அதுவும் பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேப் விடுங்க. பரவாயில்ல, கேப் விட்டு அந்த சமயத்தில் கிடைக்கிற சாந்தியை அனுபவிங்க. ஈசனோடு ஆயினும் ஆசையருமேன். ஐயோ அது எனக்கு கிடைக்கலையேன்ட்டு அதுக்காக நம்ம மன உளைச்சல் அடையாதீங்க. அதிகமாக ஆசைப்படாதீங்க. இனி நாமா சொல்ல முடியலையே, நேற்றுலாம் 3 மணி நேரம் நாமா சொன்னேன், இனி 1 மணி நேரம் கூட நாமா சொல்ல முடியலையே, நேற்று 108 மாலை 500 மாலை சொன்னேனே, இன்றைக்கி சொல்ல முடியலையே, இல்லை ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம் 16 மாலை சொன்னேனே, இன்றைக்கி 10 மாலை கூட சொல்ல முடியலையே. அது மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட தான் செய்யும். மனுஷன் உடம்பு இருக்கு இல்லையா, அது பலவீனமானது, ஏற்ற இறக்கம் உடையது. புரியுதுங்களா? ஒரு நாள் சத்துவகுணம் இருக்கும்போது மேலோங்கி இருக்கும்போது நீங்கள் 16 மாலை சொல்ல முடியும். ஒரு நாள் ரஜோகுணம் மேலோங்கும் போது கம்மியாக சொல்லுவீங்க. தமோ குணம் மேலோங்கும் போது சுத்தமாக சொல்லவே மாட்டோம். அன்றைக்கி சொல்கிறத கூட விட்டுருவோம். நாம சொல்கிறத அது சகஜம். இது அப்படி தான் வரும். பள்ளம் மேடு, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இதெல்லாம் வரதான் செய்யும். இதுக்காகலாம் நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. ஈசனோடாயினும் ஆசையருமே. அப்போ நம்ம பகவானுடைய பக்தி சாதனைகளை பண்ணும்பொழுது கூட இது மாதிரி தவறுதல்கள் ஏற்படும். அந்த ஏற்படும் போது மனசை தளர விடாதீங்க. அந்த சமயத்தில் சரி இன்றைக்கி என்னை சொல்ல வைக்கல, நாம சொல்ல வைக்கல, ஐயோ நாம சொல்லி எனக்கு தப்பாயிடுச்சு, ஏதாச்சு நாளைக்கு சேர்த்து சொல்லிடணுமே, எப்படியாவது சேர்த்து சொல்லிடணும். இந்த படபடப்பு, இந்த மன உளைச்சல் உங்களுடைய நிம்மதியை கெடுத்துடும். உங்கள் சாதனையில் நீங்கள் டிவியேட் ஆகிடுவீங்க. ஜாக்கிரதை. பகவானுடைய சங்கல்பத்தின்படி ஒருத்தன் வாழ்க்கையை நடத்துகிறான்னு சொன்னால், அப்பப்போ கிடைக்கிறதுல அனுபவித்து சந்தோஷமாக இருக்கான்னு சொன்னால், அவனுடைய சாந்தி யாராலையும் அபகரிக்க முடியாது. பௌதிக விஷயங்களையே சில விஷயங்களை பிரயத்தனம் பண்ணோம், நம்மளுக்கு கிடைக்காது, மறுபடியும் பிரயத்தனம் பண்ணுவோம், மறுபடியும் கிடைக்காது, அப்போ தோற்று போவோம். அப்புறம் என்ன, மனசு ரொம்ப உளைச்சி அடையும். மறுபடியும் ரொம்ப முயற்சி பண்ணுறதுக்கு எதுக்குன்றேன், தேவையில்லை. நமக்கு தான் அது கிடைக்காத எட்டாவது கனிக்கு போய் ஆசைப்படலாமா? முயற்சி பண்ணுன்னா கிடைக்கணுன்றது மட்டும் நிச்சயம் கிடையாது, கிடைக்காமே போகலாம். அதை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. கிடைக்கணும்னு மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. முயற்சி பண்ணுவோம், அவ்வளோதான். ரொம்ப எஃபோர்ட் போட்டு மனசு இறுக்கத்தோடு எதையுமே செயல்படாதீங்க. லேசாக விடுங்க மனசை. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலையா பரவாயில்ல, ரிலாக்ஸாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். பெருசாக ஐயோ பெரிய கோட்டை வெட்டி 1 கோடி ரூபா போயிடுச்சு, 2 கோடி ரூபா போயிடுச்சுன்னு மற்றவங்க ஒன்று சொல்லும்போது தான் ஐயோ நம்ம ஒரு வேளை விட்டுட்டோமோ, 1 கோடி ரூபா விட்டுமோ, 2 கோடி ரூபா விட்டுமோ, ஐயோ பெரிய லாஸ் ஆகிடுச்சு நமக்கு, அப்படி மன வருத்தம். யாருன்னா மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம மனசானது நம்ம பண்ணது தப்போ, நம்ம முயற்சி பண்ணிடலாமோ, அப்படி பண்ணிடலாமோ, இப்படி பண்ணிடலாமோ அப்படின்லாம் பல விதமாக தோணுது. ஆனால் மற்றவங்க குத்தி காட்டுவாங்க. மற்றவங்க குத்தி காட்டும்போது நம்மளுக்கு என்னென்னா, நம்ம பலவீனத்தில் நம்ம சரி அதை செய்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்லாம் தோணும். தயவு செய்து இன்னொருத்தர் பேச்சை கேட்கவே கேட்காதீங்க. கெட்ட விஷயத்தில் கேட்காதீங்க. மனசை நிம்மதி கெடுக்கிறதுக்காக நம்ம இடத்துல நல்லபடியாக பேச வர மாதிரி நம்மளுடைய இல்லாத போல் நம்ம சொந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்கன்னாவே அவங்க இடத்துல உங்களுடைய சொந்த விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனல் எந்த நியூஸும் பர்சனல் விஷயத்தை தயவுசெய்து சொல்லாதீங்க. உன் மனசை அப்படியே கொந்தளிக்க வச்சுடுவாங்க. அப்படி ஷேர் பண்ணக்கூடாது. என்னென்னா சரி ஓகே நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க, ஆனால் 3வது மனுஷன் என்ன பண்ணுவான்னா, பத்தியா இவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணிட்ட பத்தியா, நேற்று 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம், கோடி ரூபா போய் வேஸ்ட் பண்ணிட்டே, நீ அந்த வழியில் போயிருந்தால் உனக்கு சூப்பராக கிடச்சிருக்கும், அப்படி கஷ்டம். இப்படி மனசை கலைச்சி வர்றதுக்கு, மனசு நிம்மதி கெடுக்கிறதுக்கு நம்ம ஓஹோ அப்படிலாம் பண்ணிருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு உண்டாயிடும்.
நீ அதை பற்றிலாம் கேர் பண்ணாமல் தயவுசெய்து அந்த விஷயத்த பேசாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நான் கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காடி போகுதுன்னு அந்த சமயத்தில் கிடைக்கிற சாந்தியை நீங்கள் அனுபவிங்க, அமைதியை அனுபவிங்க. அதுதான் நிம்மதி. இன்றைக்கி 10 மாலை சொல்லலை, பரவாயில்ல. பகவான் நேற்று சொல்ல வச்சான், இன்றைக்கி என்னை சொல்ல வைக்கலை. அப்படி நீங்கள் நாம 16 மாலை சொல்கிறோன்னா அப்போ நம்ம சாமர்த்தியத்தினால்தான் நாம சொல்கிறோம் அப்படின்ற அகங்காரம் நமக்குள்ளே இருக்குது இல்லையா? அதனால தான் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போது, ஐயோ இன்றைக்கி 16 மாலை சொல்லின்னு வருத்தப்படுறோம், மறுநாள் சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் பிரயத்தனம் பண்ணுறோம், ரொம்ப மனசு உளைச்சல் அடைகிறோம். ஆனால் பார்த்தாலும் நம்ம சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு சொல்லி முடிகிறோம், ஆனால் எப்படியோ அதில் எவ்வளோ டென்ஷனு, எவ்வளோ உடல் உபாதைகள் உண்டாகுது, மனசு உளைச்சல் உண்டாகுது. இதெல்லாம் தேவையா? சக்தி, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான சக்தி இல்லாத போதும் நான் ரொம்ப இறுக்கி பிடிச்சி அந்த சக்தி இல்லாத அந்த சக்தி இருக்கிற சக்தியெல்லாம் பிழிஞ்சி அதுக்காக செலவு பண்ணுறோமே. 16 மாலை சொல்ல முடியல, 32 மாலை சொல்லணுன்னு அப்படி இறுக்கி பிழிஞ்சு நம்ம சக்தி அப்படி வரையும் பண்ணோமா? தேவையே இல்லை. நேற்று சொல்ல வச்சதும் பகவான் தான், இன்றைக்கி சொல்ல வைக்காமல் இருக்கிறதும் பகவான் தான். அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் நாமம் உங்களை விட்டு போகவே போகாது. அப்போ இத்தனை நாள் சொன்னது என் சாமர்த்தியத்தினால ஆகிடும். இன்றைக்கி நான் சொல்லலையே, நீ வருத்தப்படுற, அதுக்கு பிரயத்தனம் பண்ணுற, அதிகமாக நாம சொல்லணும் ரொம்ப முயற்சி பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ இத்தனை நாள் சொன்னது உன் சாமர்த்தியத்தினால அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி யார் அகங்காரத்தோடு ஒருத்தன் செயல்படுறானோ அவனுக்கு மன உளைச்சலும் உடல் அலைச்சலும் மட்டும்தான் மிச்சமாகவே தவிர அவன் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது, ஆத்ம சாதனையில் முன்னேற்றம் அடைய முடியாது. யாவன் மனசில் சாந்தி இருக்குதோ, சாந்தியோடு செயல்படுறானோ அவனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும். பக்தியில் அந்த பக்தியில் இன்றைக்கி வரைக்கும் அடியேன் 25 வருஷமாக ஒரு சத்சங்கம் ரொம்ப நாடலை, ஒரு குரு ஆசைக்குள்ள பகவானே குருவாக ஏற்றுக்கொண்டு இது கண்டினியூ பண்ண முடிஞ்சதுன்னா, எப்படி கண்டினியூ பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ரொம்ப தீவிரமாக இறங்கி ஒன்றுமே இல்லாமல் விட்டுறதும் கிடையாது, அதே சமயத்தில் தொடர்ந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு பிடிவாதமும் கிடையாது, அதே சமயத்தில் எந்த சாதனையும் செய்யாமையும் கிடையாது. எல்லாம் செய்வேன். அப்பப்போ விட்டு போயிடும் சில சாதனைகள், விட்டு போனால் கவலைப்பட மாட்டேன். அந்த சமயத்தில் பகவான் இது நம்மளை இப்படி வச்சுருக்கான், இன்றைக்கி சாதனை பண்ணாத நிலையில் வச்சுருக்கான், ஓகே, அதையும் அந்த சாந்தியை அனுபவிச்சுட்டு அப்படியே அந்த ரிலாக்ஸேஷன் வந்துட்டு மறுபடியும் அந்த ஆசை வரும்போது மறுபடியும் நாமா சொல்லுவேன், மறுபடியும் பாகவதம் படிப்பேன், ராமாயணம் படிப்பேன். இப்படி தான் காலம் போச்சு. இப்படியே தான் 25 வருஷமாக அடியேன் பண்ணிகிட்டு இருக்கேன். சாதனை சொல்கிறேன். எதையுமே மன இறுக்கத்தோடு செய்யாதீங்க. ஒரு பூஜை அறையில் கூட பகவானுக்கு நிறைய சடங்குகள் இருக்குது. இந்த சடங்குகள் என்ன பண்ணணும், மூட நம்பிக்கைகள் ஆகிய சடங்குகள் நம்ம மனசு நிம்மதி கெடுத்துரும். அதாவது பகவான் கோச்சிக்க மாட்டான். ஆனால் ஒரு சாமி கும்பிடும்போது வீட்டில் சில ஸ்திரீகள்லாம் அப்படி கோவப்படுறாங்க. அந்த கற்பூர ஆரத்தி எடுக்கிற வரைக்கும் அவங்க படுற பாடு இருக்க பார்த்தீங்களா? அந்த வாழையில் சாப்பாடு போடணும், இது எடுத்துன்னு வந்தியா, அது எடுத்துன்னு வந்தியா, சாமா எடுத்துன்னு வந்தியா, இது எடுத்துன்னு வந்தியா, பஞ்சபாத்திரம் எடுத்துன்னு வந்தியா, ஊதத்தி அங்கே ஊதத்தி ஏன் விளக்கு ஏற்றலை, ஏன் ஊதத்தி ஏற்றலை, ஏன் அது பண்ணல, இது பண்ணல, பசங்களை திட்டுறது, வீட்டில் இருக்கிறவங்கள திட்டுறது. இந்த சாமி கும்பிடும்போது அவங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ மன உளைச்சலோடு அந்த சாமி கும்பிட்றத விட கும்பிடாமல் இருந்துடலாம். அப்படி ஒரு ஃபங்க்ஷன். ஒரு நாளைக்கு ஜன்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் கி ஜெய், ஜன்மாஷ்டமி மகோத்சவம் கி ஜெய், கிருஷ்ண ஜன்மாஷ்டமி மகோத்சவம் கி ஜெய். அப்படி பகவானுக்கு வீட்டில் பூஜைகள் பண்ணும்போது டென்ஷனாகவே கூடாது, அனுபவித்து ருசித்து பண்ணணும். பகவானுடைய அழகை பார்க்கணும், பகவானுக்கு நல்லா ரிலாக்ஸாக பண்ணுங்கள். பூஜைகளை ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நல்லா வீட்டை சுத்தமாக்கிட்டு அழகாக படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு பகவானுக்கு குங்குமம் வச்சு எல்லாம் பண்ணி அழகாக தூப தீபங்கள்லாம் காட்டி பகவானுக்கு ஒரு நைவேத்திய பிரசாதம் பண்ணி ரிலாக்ஸாக பண்ணலாம். அவசரமே இல்லை. ராகு காலம் வந்துடும் 12 மணிக்கு அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் 10 12 மணி அது 12 1:30 அதெல்லாம் பார்க்காதீங்க. ராகு காலமும் யமகண்டம் பகவானுக்கு எதுவுமே கிடையாது.
பகவான் அந்த ராகு யமனெல்லாம் படைச்சவன் பகவான். அதனால் இதுக்குள்ளே இலை போட்டுடணும், இதுக்குள்ளே சாப்பாடு போட்டணும், பகவானுக்கு படைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர் வீட்டில் பார்த்தா. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ரிலாக்ஸாக பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். மனசார சந்தோஷம் பக்தியாக பிரயச்சதி. பகவானுக்கு பெரிய ஆடம்பர பூஜைக்கு நிறைய வடை பாயசத்தோட பலகாரத்தோடு நீ பண்ணி டென்ஷனோடு பண்ணுறி பகவானுக்கு கொடுத்தா பகவான் ஏற்றுக்கவே மாட்டான். ஆமாம், நீ டென்ஷனாக பகவான் பக்தி பண்ணுற பூஜைகள் பண்ணுறாங்க சில பேர். பண்டிகைலாம் பார்த்தா ஒரு விநாயகர் சதுர்த்திக்கோ ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கோ இது மாதிரி தேவையில்லாமல் அந்த சமயத்தில் தான் அந்த பகவானுக்கு அந்த நைவேத்தியம் வைக்கும்போது தான் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அந்த மணி அடிக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்படி பல இப்போ அது சுத்தமாக இருக்குதா, இது சுத்தமாக இருக்குதா, அது சுத்தமாக இருக்குதா பார்த்து செய்வாங்க. அது என்ன அசுத்தப்பட்ட போதோ, இது எதுனா அசுத்தமாகிட்ட போதோ, நீ இப்படியா உன் பாவாடை படக்கூடாது, உன் இது படக்கூடாது, அது படக்கூடாது, இது படக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப டென்ஷன் ஏற்றிடுவாங்க. மற்றவங்க அங்கே சாமி கும்பிட்றவங்களுக்கும் போதும் எப்படா அது முடிக்க போகிறாங்க இந்த பூஜை அப்படின்ற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கும் டென்ஷன் ஆகிடும், சாமி கும்பிட்றவங்களுக்கு சாமிக்கும் டென்ஷன் ஆகிட்டாங்க, பகவானுக்கே டென்ஷன் ஆகிடும். இவங்க படுற அலைச்சல் இவங்கள பார்த்து எல்லாமே பயப்படுவாங்க. ஒரு கோபிஷ்டர்களை பார்த்தா உலகமே பயப்படுது. அப்போ மற்றவங்கள பயமுறுத்துறவன் தானும் பயந்து தான் ஆகணும் ஏதாவது விஷயத்தில். அப்போது ஈசனோடு ஆயினும் ஆசையர் மீன். அதை நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அது அகங்காரத்தோடு செய்யாத. பகவான் இன்றைக்கி ஒரு புஷ்பத்தை போட வச்சான், போட்டேன், அவ்வளோதான், திருப்தியாக போட்டேன். சிம்பிளாக செய். தப்பு தவறுமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பகவான் மன்னிச்சிடுவான். ஆனால் மனுஷன் தான் மன்னிக்க மாட்டான். நம்ம வீட்டில் அம்மா தான் மன்னிக்க மாட்டாங்க, குழந்தைங்கள்லாம் பார்த்து தப்பு செய்யறது. ஆனால் பகவான் மன்னிச்சிடுவான். பரவாயில்ல இருக்கட்டுமே, தப்புன்னு தான் என்ன இப்போது சரியாக போயிடும். அதுதான் பகவானுக்கு ஒரு தூப தீபம் காட்டி அழகாக பூஜைகள் பண்ணி ஒரு ஸ்தோத்திர பாடு பாடி பகவான் நாமங்களை சொல்ல பகவானுக்கு புஷ்பங்களை அழகாக அனுபவித்து அன்பாக புஷ்பங்களை தூக்கி எறியக்கூடாது. புஷ்பத்தை கோபத்தில் வீட்டில் மேலே உள்ள கோபத்தில் கிருஷ்ண இடத்துல தூக்கி போடக்கூடாது. புஷ்பத்தை அன்பாக அழகாக புஷ்பத்தை அன்பாக பகவான் திருவடியில் சமர்ப்பிக்கணும். அந்த சமர்ப்பிக்கிற அழகே தனி தான். அப்போ பக்கத்தில் யாருன்னா வந்தாங்கன்னா கவனு அதுவும் பேச மாட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்கள. ஏன்னா இப்போ நாமா சொல்கிறாங்களா, பகவான் நாமா சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்களா, அர்ச்சனை பண்ணும்போது மற்றவங்களும் யாரும் பேச மாட்டாங்க. அப்படியே ஜாகஸ். ஆனால் பயங்கர கோபத்தோட ஜாடை காட்டுவாங்க, பயங்கர கோபத்தோட ஜாடை காட்டுவாங்க. அது அப்படி அதான் தேவையே இல்லை. பூஜை கொஞ்சம் நிறுத்திட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. மரியாதை கொடுத்து என்ன வேணும், அப்படியா சரி நான் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன், நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பாக சொல்லி கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்குமா அன்பாக அழகாக சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டு அப்போ நீ பாட்டு பகவானுக்கு அன்பு. பகவான் கோச்சிக்க மாட்டான். பகவான் கருணை உள்ளவன். பகவான் மனுஷன் நம்ம தான் கோச்சிப்போம், பகவான் கோச்சிக்க மாட்டான். பூஜையில் குறைய இருந்தால் பகவான் கோச்சிக்க மாட்டான். அப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பகவான் பிரசாதம் பண்ணி அப்புறமா சாப்பிட்ட பிறகு அப்புறமா நம்ம பொறுமையாக சாப்பிட்லாமே எல்லோரும் பங்குது. நீ இங்கே வராத, அங்கே வராது, இதை தொடாத, அதை தொடாத, அதை பண்ணாது, இதை பண்ணாது. என்னத்துக்கு இதில் இந்த ஆர்ப்பாட்டம்? இப்படி ஆர்ப்பாட்டத்தோடு பூஜை பண்ணுறது பகவான் அந்த பூஜையை பகவான் ஏற்றுக்கவே மாட்டான். கோபத்தோடு பண்ணுற பூஜையை. ஆமாம், ஒரு சாமி பூஜை அறையில் நான் எத்தனையோ அவள் பார்த்துருக்கேன். நான் அதுக்காக சொல்கிறேன். எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மாலாம் அப்படி ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. நான் சொன்னேன் தேவையில்லைம்மா, அப்படிலாம் பூஜை பண்ணணும் அவசியமே இல்லை. ஆனால் அது அவங்க சுபாவம். நம்மளோட பெரியவங்க, அவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ண முடியாது. பகவானாக பார்த்து அவங்களுக்கு திருத்துவாங்க அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம். அப்புறமா அவங்க அப்படி தான் பூஜை பண்ணுவாங்க வீட்டில். அது மாதிரி எத்தனையோ வீட்டில் அது மாதிரி பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். எதுக்காகனா அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஏன்னா நம்ம சாதனைகளில் நம்மளுக்கு ஒரு அகங்காரம் இருக்குது. நாமா சொல்கிறோம், நம்ம பாகவதம் படிக்கிறோம், நம்ம ராமாயணம் நீ பாகவதம் படிக்கிறதும் நீ ராமாயணம் படிக்கிறதும் நீ நாமா சொல்கிறதும் உன் சாமர்த்தியத்தினால இல்லைடா. முதல் பகவானுடைய கருணையினால தான் உன் வாக்கில் ராமான்னு வருதுன்னு முதல் தெரிஞ்சுக்கோ. பகவான் கருணையினால்தான் உனக்கு பாகவதம் படிக்க சம்ஸ்கிருத ஞானம் பகவான் கொடுத்தான் 5 நாளில். அது பகவானுடைய கிருபை, புரிஞ்சிக்கோ. நீ நினச்சதுலாம் பாகவதம் படிச்சிட முடியாது, நீ நினச்சலாம் நாமா சொல்ல முடியாது. ஒரு நாள் நாமா சொல்ல முடியாத அளவுக்கு விட்டு போயிடும். பகவானுடைய அனுக்கிரகத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோ. நான் பண்ணலையே நீயும் நிம்மதி இல்லாமல் அது பண்ணலேன்ட்டு அது ரொம்ப நெரிச்சல், ரொம்ப நேரம் நாமா சொல்லி கஷ்டப்பட்டு
இப்போ நாம் கூட 3 மணி நேரம் நாமா சொல்லியிருந்தோம். பகவான் கிருபை பண்ணால் 3 மணி நேரம் நாமா சொன்னோம். தினமும் பண்ண முடியல, ஒரு நாள் விட்டு போயிட்டோம். ஒரு நாள் விட்டு போய் என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஐயோ ஒரு நாள் விட்டு போச்சுன்னா அது விடக்கூடாது. அது ரொம்ப மனசு இறுக்கத்தோட. அதான் அந்த ஆசை அருமீன், அந்த ஆசையை அறுத்துடு. ஈசனோடு ஆயினும் பகவான் கிருபை இருந்ததுனால இத்தனை நாள் சொல்ல வச்சான். ஒரு நாள் 2 நாள் தவறி போச்சு, பரவாயில்ல, அதுவும் பகவானுடைய கிருபைன்னு நினச்சிக்கோ. பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு பகவான் நம்ம என்ன பண்ணால் சாந்தி கொடுக்கலாம், சந்தோஷம் ஏற்றுக்கும். ஆனால் மனசில் மறுபடியும் நாமா சொல்லு, திருப்பி நாமா சொல்லு. வாயில் சொல்ல முடியலன்னா மனசால நினச்சிக்கோ நாமத்தை. அப்புறம் மறுநாள் அதுக்கப்புறம் மறுபடியும் நாமா சொல்ல வைக்கும்போது பகவான் நம்ம சொல்லுவோம். சொல்ல வைக்கலைன்னா பரவாயில்ல, அதுவும் பகவானுடைய கிருபைன்னு நினச்சிப்போம். அப்படி சாதனைகளை ரொம்ப டேஸ்ட்டாக விருப்பத்தோடு இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது எதையுமே. அது ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, எது செய்தாலும் கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க, அனுபவித்து செய்யுங்க ஒரு பூஜை எல்லாமே. இப்படி நாம் செய்தோம்னா எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியாக பகவானை பக்தியாக பிரயச்சதி, பக்தியோட அன்போடு எனக்கு பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியாக பிரயச்சதி. ஒரு சின்ன ஒரு காஞ்ச துளசி பகவான் திருவள்ளில் போட்டால் கூட பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடுவான் தெரியுமா. ஒரே ஒரு கதஞ்சித் உபகாரம் கிருதன் ஏகேன துஷ்யதி, ஏகேன ஒரே ஒரு உபகாரத்தில் பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடுவான். ஒரு துளசி தலை மாத்திரத்தில் பகவான் திருப்தி அடைஞ்சிடுவான். மனுஷன் தான் திருப்தி அடைய மாட்டான், எவ்வளோ கொடுத்தாலும் போதலன்னுவான். என்ன பெருசாக நான் பண்ணிட்டேன் அப்படின்வான் பெத்த புள்ளியே அப்பா மகளை. ஆனால் பகவான் அப்படி சொல்ல மாட்டான். நீ சின்னதாக கொடுத்தியா பெருசாக கொடுத்தியான்னு பார்க்க மாட்டான், உன்னுடைய அன்போடு கொடுத்தது தான் பகவான் பார்ப்பான். நீ டென்ஷனாக கொடுத்தியா, வீட்டில் இருங்க எல்லாருக்களையும் கச்சின்னு எல்லாரையும் திட்டி கிட்டி நாஸ்திப்படுத்தி அந்த பூஜை அன்றைக்கி சாமி வழக்கெல்லாம் ஏற்றிருக்கோம், பகவானுக்கு மேலே மரியாதை இருக்காது, தாட் போட்டு கத்தி தவறான வார்த்தைகளில் வீட்டில் இருக்கிறவங்களெலாம் திட்டி ஒரு எரிச்சல் உண்டாக்கி அப்புறமா என்ன பூஜை பண்ணுறது? அந்த பூஜை பண்ணுறதும் ஒன்று தான், பண்ணாததும் ஒன்று தான். பகவான் அந்த இடத்த விட்டு போயிடுவான், அந்த இடத்துல இருக்க மாட்டான். இப்படி கத்துற வீட்டில் பகவான் எப்படி இருப்பான்? அந்த இடத்துல பகவான் இருக்கார் அப்படின்ற மரியாதையோடு நாம் அன்பாக பேசி எல்லாரோட பழகி அந்த பக்தி பண்ணும்போது அந்த பகவானுக்கு ஊஞ்சல் சேவை செய்யும்போது ஆனந்தம் இருக்குது பாருங்கள், அது தனி கலங்க. அந்த இடத்துல சாநித்தியம் மிளிரும். அன்போடு பக்தியாக பிரயச்சதி, பக்தியோடு அன்போடு நீங்கள் பிரயத்தனத்தோடு இப்படி பூஜை பண்ணிங்கன்னா பகவான் கண்டிப்பாக அந்த ததம் அஸ்னாமின்றான். பகவான் அதை நான் ஏற்றுக்கிறேன், அதை நான் பருகிறேன், அதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்றான் பகவான் தெரியுமா. நீ கொடுக்குற அந்த துளசியை பகவான் ஏற்றுக்கிறானா, நீ கொடுக்குற நந்தியாவட்ட பூ மலரை பகவான் ஏற்றுக்கிறானா, பத்ரம் புஷ்பம் பலம் நீ கொடுக்குற வாழைப்பழத்தை பகவான் ஏற்றுக்கிறானா, நீ கொடுக்குற வெத்தலை பாக்கு தாம்பூலத்தை பகவான் ஏற்றுக்கிறானா. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு இல்லை கிருஷ்ணா, நான் கடைக்கு போக முடியல, என்னால் உடம்பு முடியல, சரி ஓகே, இந்த ஒரு சொம்பு தண்ணி தீர்த்தம் இருக்குது, இதை மட்டும் உனக்கு கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிடுறேன்னு சொல்லி கிருஷ்ணார்ப்பணம் பண்ணி பாருங்கள். தோயம் யோமே பக்தியாக பிரேசி, பக்தியோடு கொடுத்தனா அந்த தண்ணீரை பகவான் குடிச்சு சந்தோஷமாயிடுறான். நான் சொல்ல, பகவானே சொல்கிறான், இது பகவானுடைய வார்த்தை, இது பகவத்கீதையில் சொல்கிறான். அப்போ அன்பு தான் முக்கியம். எதையுமே இறுக்கமாக செய்யாதீங்க. இன்றைக்கி செய்ய முடியலன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க, துண்டாக விட்டுருங்க, பரவாயில்ல. இன்றைக்கி 10 மாலை சொல்ல முடியல, பரவாயில்ல, விட்டுருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் 14 மாலை சொல்லுங்கள். இன்றைக்கி 14 மாலை சொல்ல முடியல, பரவாயில்ல, விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாளைக்கு 32 மாலை சொல்கிறேன், 32 64 மாலை, அதெல்லாம் வேணாம். இல்லை சேர்த்து வச்சு நான் 2 மணி நேரம் சொல்லலை, 1 மணி நேரம் சொல்லியிருந்தேன், அதை விட்டுட்டேன், அதனால் மறுநாள் 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு சொல்கிறேன் நாமத்தை, ராமன் முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நீ மன உளைச்சல் பட்டு அப்படி இறுக்கி பிடிச்சி நீ நாம சொல்லணும் அவசியமே இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோ, பகவானே நேற்று எனக்கு நாமா சொல்ல வச்சே இன்றைக்கி எனக்கு நாமா சொல்ல விடலை, நாமா சொல்ல வைக்கல, அதுவும் ஏதோ ஒரு கருணை, உன்னுடைய கருணை காட்டியிருக்க, என்னை ரெஸ்ட் எடுக்க வச்சு சந்தோஷப்படுறேன், ஓகே. அதே சமயத்தில் எனக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டிருக்கும்,
அந்த குறையும் உன்னுடைய அனுக்கிரகத்தினால் ஏற்படுது. அப்படி எல்லாமே பகவானோட கம்பேர் பண்ணி பகவான் எல்லாமே பகவானுடைய கிருபை பகவானுடைய கிருபை பகவானுடைய கிருபையான்னு நினச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிருபை மாத்திரம்தான். நம்மளுக்கு பிரதிக்ஷண அனுக்கிரக பாஜனார்த்தம். ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம அனுகிரகத்துக்கு பாத்திரமாக அமையுமா நாம். அதனால் டென்ஷனே வேணாம். சாதனை இன்றைக்கி விட்டு போச்சு, பரவாயில்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம், கவலை இல்லை. பகவான் மன்னிச்சிடும். பகவான் அப்போ என்னன்னா பகவான் சாமர்த்தியத்தினால்தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத ஒரு பரீட்சை வைக்கிறது தான் ஒரு நாள் நம்மளை விடும்படி செய்கிறது. அந்த சமயத்தில் நீ மன உளைச்சல் படும்போது ஆஹா அப்போ இத்தனை நாள் உன் அகங்காரத்தினால நான் செய்தேன்னு நினைக்கிறியா, அப்புறமா நான் சுத்தமாக விட்டுருவோம் அந்த முயற்சியை. சுத்தமாக நம்ம நாமாவே சொல்ல மாட்டோம். அப்புறமா அத்தி புத்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் நாமா சொல்ல வரும். அப்படி இருக்கக்கூடாது. நாமா சொல்லணும். ஒரு நாள் விட்டு போயிடலாம், 2 நாள் விட்டு போயிடலாம். இது சகஜம். எல்லாருக்கும் நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற சாதனைகளை விட்டு போகிறதுன்றது சகஜமான விஷயந்தான். இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க கூடாது. அப்போ பகவானுடைய கிருபைன்னு நினச்சிட்டு சரி விட்டுருங்க. அப்புறம் பகவான் ஆனால் சாதனை விட்டு போனாலும் பரவாயில்ல, மனசில் சாந்தி. அப்போதைக்கு என்ன கொடுக்குறானோ அதை மட்டும் அனுபவிச்சிடணும். அப்போ மறுநாள் மறுபடியும் சொல்ல வைப்பான் பகவான். சொல்ல வைக்கும்போது நல்லா சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்புறம் என்ன, ஏன் இஷ்டம் கிடையாதுப்பா. எதா தத் விஷயா மதிஹி, நம் விஷயத்தில் பகவானுக்கு புத்தி வந்ததுனால நாம் அவனை நினைக்கிறோம், அவன் நாமத்தை சொல்கிறோம். அப்படி யார் அந்த அகங்காரம் மற்றவர்களாக பகவத் பக்தியை சாதனை செய்கிறார்களோ அவர்களால் தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். நான் 3 மணி நேரம் சொல்லிட்டேன், நான் 3.5 மணி நேரம் சொல்லிட்டேன், மறுநாளும் அதே 3.5 மணி நேரம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல விடாது. ஏன்னா கருணையினால் சொன்னேன் 3.5 மணி நேரம். ஒரு 10 நாள் சொல்லிடலாம் 3.5 மணி நேரம். ஒரு நாள் நடுவில் 11ஆவது நாள் விட்டுருப்பேன். விட்டுலன்னா ஐயோ பெரிய குறையாச்சு, ஐயோ 3.5 மணி நேரம். அப்போது ஏன் சொல்ல முடியல? உனக்குள்ளே அகங்காரத்தை பகவான் போகிறதுக்காக தான். அப்போ உன் சாமர்த்தியத்தை அங்கே பணைய வைக்கிறான். பகவான் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறான். 10 நாள் நம்ம சொன்னோம். ஏன்னா 10 நாள் பகவான் கூட இருந்தான். அவன் பலத்தினால் நீ சொன்ன நாமத்தை ராமராமான்னு. ஒரு நாள் பகவான் விலகி இருப்பான். அப்போ என்ன நம்ம இன்றைக்கே விட்டோன்னா பகவான் விலகி இருந்தான். பகவத் பலத்தினால நீ சொல்லியிருந்ததுனாலே பகவத் பலம் முன்னை விட்டு போச்சு. அதனால் இப்போ ஒன்றால் சொல்ல முடியல. சரி, பகவான் நம்ம விட்டு விலகி இருக்கிறான், அதனால் சொல்ல முடியல, சரி அப்படின்ட்டு விட்டுற வேண்டானே. விட முடியாது. ஏன்னா இவனுக்குள்ளே ஒரு அகங்காரம் இருக்குது பற்றியா. நேற்று சொன்ன 3.5 மணி நேரம் சொன்னேன், அது எப்படி இன்றைக்கி 1 மணி நேரம் கூட சொல்ல முடியாமல் போயிட்டோம். அது எப்படி 1 மணி நேரம் 3.5 மணி நேரம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்லுவோம். பிடிவாதமாக நாமா சொல்லும்போது என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவான். ஏன்னா வெறுப்பில் சொல்கிறான் நாமாவை, விருப்பத்தோடு சொல்ல. நேற்று 3 மணி நேரம் சொன்னவே அந்த 3 மணி நேரம் டச் பண்ணணுன்றதுக்காக, ஒரு வைராக்கியத்துக்காக, ஒரு பிடிவாதத்துக்காக நாமா சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணாடான்ற மாதிரி ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். பிடிவாதமாக ஒரு இறுக்கமாக நாமா சொல்லாதீங்க. அப்படி சொல்லக்கூடாது. நேற்று சொன்னமே அதனால் அப்படி சொல்லணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுங்கள். நேற்று சொன்னது நான் சொல்லலை, எனக்குள்ளேருந்து பகவான் சொன்னான். இன்றைக்கும் என்னை சொல்லாமல் இருக்க வைக்கிறதும் பகவானுடைய இஷ்டம் இது அப்படின்றது. நாளைக்கு பகவான் சொல்ல வைப்பான். சொல்ல வைக்கும்போது இதுவும் பகவானுடைய இஷ்டம். ஆனால் 3.5 மணி நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி இல்லை, 2 மணி நேரம் தான் சொல்ல வச்சுருக்கான். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரல. சரி, அந்த 2 மணி நேரம் அனுபவித்து பகவான் நாம சொல்ல வச்சுட்டு பகவானுடைய கிருபை அப்படி எல்லாமே பகவானுடைய கிருபையினால் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம அகங்காரம் அடிபட்டு போயிடும். நான் செய்கிறேன் போது தான் ஐயோ நேற்று செய்தேன் இன்றைக்கி செய்ய முடியலையே, எப்படியா செய்தாகணும் ரொம்ப மனசு இருக்கும். எல்லா இடத்துலையும் டென்ஷனு. கம்முன்னு பண்ணி வேறு நானே சாதனையை விட்டு கஷ்டப்பட்டுக்கிறேன், எப்படியாவது நான் செய்தாகணும். அதே மாதிரி தான் பாகவதம் படிக்கணும். அதை இதை படிக்கணும். தொண்டை தண்ணி வைத்த ஸ்லோவாக படிப்பாங்க. மறுநாள் பார்த்தா படிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான் பகவான். என்னென்னா படித்தா ஒன்றுமே புரியல, அப்படியே தூக்கமாக வருது, மைண்டு பிளைண்ட் ஆகி போடுது, எதுவுமே புரிய மாட்டேங்குது படித்தா பாகவதம். அதே சமயம் தூக்கமாக வருது. இதுவும் பகவானுடைய கிருபை. நல்லா தூங்கி எழுந்துரு, அவ்வளோதான். புரியலைன்னா விட்டு புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு நல்லா நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்குது, அவ்வளோதான். பகவான் நாமத்தை சொல்லினார். பாகவதம் படிக்க விடலைன்னா சொல்கிறேன், படிக்க விடலையே அப்படின்னா பரவாயில்ல விட்டுருங்க. புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு பகவானே என்னை இந்த பாகவதத்தை படிக்கும்படி அனுகிரகம் பண்ணு பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணி
கம்முன்னு உங்கள் வேலையை பாருங்கள், நீ பாட்டு நாமா சொல்லுங்கள், இல்லாட்டி வேறு ஏதாவது ஆன்மீக சாதனை பண்ணுங்கள். பாகவதம் படிக்கலன்னா ராமாயணத்தை படிங்க, அவ்வளோதான். எதில் இன்ட்ரெஸ்ட் வருதோ அது பண்ணுங்கள். அப்போ நாமா சொல்ல முடிஞ்ச இன்ட்ரெஸ்ட் வந்தால் நாமா சொல்லுங்கள். ஆக மொத்தம் களிக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. பௌதிக விஷயத்தில் மனசு செலுத்தக்கூடாது. ஆன்மீக விஷயம், பக்தி விஷயமாகவே பாகவதம் படிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, ராமாயணத்தை படிங்க. ராமாயணத்தில் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் வரல, நாமா சொல்லுங்கள். நாம் ஜெபம் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்போ கீர்த்தனை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா களிக்கு இடம் கொடுக்கூடாது. மொத்தம் பௌதிகத்தில் மட்டும் இறங்கிடக்கூடாது. இதெல்லாம் அது பண்ணுங்கள். ஆனால் பக்தி விஷயத்துலேயே இருக்கணும். அப்படி செய்யுங்க. இதெல்லாம் பகுத்தறிஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் பகவானே சொல்லிக் கொடுத்தா, ஒரு குரு இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு புரியும் இது எப்படி அப்படின்னா. அவனால தான், யதார்த்தவாதியாக இருக்கிறனால தான் கிம்மபி அசாத்தியம். அவனுக்கு எதுவுமே அசாத்தியமானது கிடையாது. எல்லாமே சாத்தியம்தான். அவனுக்கு எல்லாமே சாத்தியமானது தான். அப்போ அவன் 25 வருஷம், நான் 30 வருஷம் கூட அவன் பக்தியில் நிலைச்சி நிற்க முடியும். பொறுமையை கையாளுறவன், அவசரப்படுறவன் சீக்கிரமாக பக்தியை விட்டு வெளியே போயிடுவான். அதனால் இன்றைக்கி இதுதான் பகவான் கொடுத்துருக்கானா, சந்தோஷப்படு, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. அந்த நிலையை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணு. யாரை தேடியும் ஓடாத. அங்கே ஓடல, இங்கே ஓடு, அங்கே ஓடு, இங்கே ஓடு, அதை பண்ணு, இதை பண்ணு. அங்கே எதுக்கு? யாராலையும் ஆக வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு அலைச்சலோடு ஓடுறேன்? மொத்தம் நான் செலவு பண்ணணும், நிம்மதி கெடுத்துக்கணும், அங்கே இங்கே ஓடணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். தேவையே இல்லை. இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிடு போதும். இன்றைக்கி பகவான் இதுதான் படியாழ்ந்திருக்கான். நான் அஷ்டமா சித்திகளை நான் பெறணும், எனக்கு நிறைய ஜனங்கள் வரணும், நான் பெரிய குருவாயிடணும், நான் குருவாயிட்டு நான் இப்போ எனக்கு நிறைய சிஷ்யர்கள் வரணும், நிறைய கூட்டம் வரணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுருந்தேன்னா அவள் தான் அடிமல் அடி இடிமல் இடி அதிகமாக விழும். அதுக்கு வேண்டி பல குருமார்களை போய் தேடி நான் ஒரு குரு ஆசிரிச்சிட்டேன், நான் அந்த குருவனுடைய தபசுனால் நான் நிறைய ஜனங்களை சேர்ப்பேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், சாதனைகளை முன்னேற்றம் அடைவேன், நான் பக்தியில் பெரிய ஆள் ஆகிடுவேன். இதெல்லாம் தேவையில்லாத கணக்கு, இதெல்லாம் மனக்கணக்கு. அப்படிலாம் யாரும் ஆகிட முடியாது. எல்லாருக்கும் பகவானுடைய கிருபை யார் மேலே படுதோ, குருநாதருடைய கிருபை யாருக்கு அனுகிரகம் பண்ணுறாரோ அவங்களால மட்டும்தான் முன்னேற்றம். அந்த குரு அப்படியேப்பட்ட தபஸ்வியாக, அப்படியேப்பட்ட தபசக்தி உடையவராக இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்கும். அப்படியே அது கூட நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நடக்கலைன்னொடனே உடனே குருவே நீ பழி சொல்லுவேன். நான் ஆசைச்ச குரு சரியான சக்தி, அந்த சக்தி இல்லாத போல இருக்குது ஐயோ அப்படின்னு குருவே பழி சொல்ல வரும். அப்போ நான் சொல்கிற நாமத்துக்கு சக்தி இல்லை போல இருக்கேன், அந்த நாமத்தை குறை சொல்லுவீங்க, எல்லாரையும் குறை சொல்லுவீங்க. ஏன்னா நீ நினச்சது நடக்கலைன்றதுனால. அதை விட்டுருங்க. நாம் ஒரு விஷயத்தில் உயர்வாக மதிக்கணும். நாம் சொல்கிற நாமத்தை விட வேறு எதுவும் பெருசு கிடையாது, அந்த அளவுக்கு இது வசதி அப்படின்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு. அதே சமயம் மற்ற நாமங்களையும் நிந்திக்கூடாது, மற்ற நாமங்களும் வசதி தான். ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த ராமநாமம் அப்படின்னு ஜெபிச்சுன்னு போகணும். அதே சமயத்தில் நம்ம குருமார்கள் ரொம்ப வசதி தான், எல்லா குருமார்களை விட நம்ம குருமார் வசதி அப்படின்னு நினைக்கணும். ஆனால் மற்ற குருமார்களும் சக்தி உள்ளவர்கள் தான் அப்படின்னு நினைக்கணும். திருட விசுவாசம் வேணும் குரு இடத்துல. பகவான் இடத்துல எல்லையற்ற பக்தி வேணும். எல்லையற்ற பக்தினா எப்படின்னா, பகவான் இன்றைக்கி இப்படி வச்சுருக்கான் நாமா சொல்லாமல் நாளைக்கு நாமா சொல்ல வைப்பான். அப்படி இருந்தாலும் சந்தோஷம், இப்படி இருந்தாலும் சந்தோஷம். எல்லாம் பகவானுடைய கிருபை. என் சாமர்த்தியம் இல்லை, நான் நினச்சி நாமா சொல்லலை, நான் நினச்சி பாகவதம் படிக்கலை, நான் நினச்சேன் ராமாயணம் சொல்ல, எல்லாமே பகவான் படிக்க வச்சேன், படித்தேன். இன்றைக்கி படிக்கலை, அவ்வளோதான். இன்றைக்கி நாமா சொல்ல வைக்கல, சொல்லலை, அவ்வளோதான். அப்படின்னு யதார்த்தமாக அப்பப்போ நடக்கிறதுல திருப்தி அடையுங்க, அவ்வளோதான். அந்தந்த சூழ்நிலையை அனுபவிங்க. எதிர்காலத்தை குறித்து தேவையில்லாத திங்க் பண்ணி மன உளைச்சல் அடையாதீங்க, பிறரை குறை சொல்லாதீங்க, எதிர்காலத்தை விஷயத்தெல்லாம் மற்றவங்க மேலே திணிக்காதீங்க, அபாண்டமாக ஒருத்தரை பற்றி பழி சொல்லாதீங்க, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பேசாதீங்க. இதெல்லாம் நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துரும். அப்பப்போ கிடைக்கிறதுல சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். எதையுமே புரிஞ்சிக்கணும்னு நினைக்காதீங்க. பகவத் விஷயத்தை தவிர பௌதிகமான விஷயங்களில் புரிஞ்சிக்கணும்னு நினச்சோம்னா நாம் மனசு அதிகமான உளைச்சலுக்கு ஆளாகும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு அது இறங்கி அதில் போய் ஆராய்ச்சி பண்ண போனோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். நாம் தேவையில்லை, அவ்வளோ அலைச்சல் தேவையில்லைன்னு. மனசு சாந்தி தாங்க முக்கியம். மனசு அதில் ஒடுங்கினா சாந்தியில் தான் மனசு ஒடுங்கும். மனசு ஒடுங்கினாவே சாந்தி வந்துடும்.
அது அப்பப்போ கிடைக்கல. ஓகே, நல்லா இருக்குது, இது சந்தோஷமாக இருக்குது. என்னப்பா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற, எத்தனை நடந்துருப்பா, அப்படி நடந்துட்டு போகுது, இப்படி நடந்துட்டு போகுது. நடக்கும்போது நடக்கட்டும். பகவான் இந்த கேர்லெஸ்ஸில் ஒரு சாந்தி பகவான் சந்தோஷம் கொடுத்துருவான். இந்த சந்தோஷத்தை அனுபவி. இது பகவானுடைய செயலாக நினச்சிக்கோ. இப்படி ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாக வாழ வேண்டியிருக்க நாமெல்லாம் தேவையில்லாத டென்ஷனை இழுத்து போட்டுட்டு, தேவையில்லாத அலைச்சலுக்கு அவங்கள தேடி இவங்கள தேடி ஓடிக்கின்னு, தேவையில்லாத பணத்தை செலவு பண்ணிக்கின்னு, தேவையில்லாத எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத பிரயத்தனங்கள் பண்ணிக்கின்னு, நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன், நான் வெட்டி முடிச்சுடுவேன், நான் அப்படி பெரிய சாதனை பண்ணிடுவேன். எதுக்கு இதெல்லாம்? பகவான் நினச்சா தான் நீ பண்ண முடியும், எதையும் சாதிக்க முடியும். பகவான் நினச்சாதான் உனக்கு பலன்கள் கிடைக்கும். நீ இப்போ நினச்செல்லாம் பலன்களை பிடுங்க முடியாது பகவான்கிலேருந்து. புரியுதுங்களா? நீங்கள் சாதனைகள் வேணால் பண்ணலாம், சாதனைக்கான பலன்களை பகவான்கிலேருந்து பிடுங்க முடியாது. உங்கள் இஷ்டம் கிடையாது. சாதனைகளுடைய பலன் சாதனை பண்ணணும். அந்த சாதனையை அன்போடு பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, மனசு வெறுத்துண்டு பண்ணக்கூடாது. அந்த வெறுப்பில் உணர்ச்சியோடு பண்ணோம்னா எதுவுமே குதிராது. திருப்தியாக பண்ணணும், சந்தோஷமாக பண்ணணும். கொஞ்சமாக பண்ண கூட பரவாயில்ல, அது திருப்தியாக பண்ணணும். சொல்பமப்பியசிய திராயுதே மகதோ அப்பசிய தர்மசிய திராயுதே மகதோபயாத். கொஞ்சம் நீங்கள் செய்தால் கூட பெரிய கஷ்டத்தில் உங்களை விடுவிக்கும். அது அன்போடு செய்யணும். பிரத்யவாயன வித்தியது, ஒருபோதும் வீண் போகாது. அப்படி நம்ம செய்ய பழகி பாருங்கள், மனசு லேசாகி போயிடும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் யாரிடத்துலையும் பண்ணாதீங்க. நாஸ்திகரே ஆனாலும் அவரிடத்துல அன்பு காட்டுங்க. அன்புனால் ஒரு மனுஷன் உலகத்தில் எதையும் வெல்லலாம். ஆண்டவனையே பிடிச்சி நிறுத்திடலாம். அன்புனால் எதையும் சாதிக்க முடியும். ஆணவத்தினால் ஒரு கடுகளவு கூட, ஒரு முடியளவு கூட உங்களால் சாதிக்க முடியாது. எந்த செயலை செய்தாலும் பகவான் இஷ்டத்தினால செய்தேன், பகவானுடைய சாமர்த்திய பலத்தினால நான் செய்துட்டு இருக்கிறேன், என்னுடைய பலம் இல்லை. இது எங்கெங்க சொல்லிக்குது பகவத்கீதையில்? அவனது பகவத் பலம். அப்படியா? விபூதி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. விபூதி யோகம் பகவானுடைய மகிமை. ஒரு மனுஷனத்தில் பலம் இருக்குன்னு சொன்னால் அந்த பலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான். அப்போ அந்த பலமாக இருக்கிறது யார்? பகவான். அப்போது முக்குணங்களில் சத்துவகுணமாக பகவான் இருக்கிறான். அந்த சாத்விக தன்மையாக நமக்குள்ளே இருக்கிறோன்னா நமக்குள்ளே சாத்விகமாக கிருஷ்ணன் தான் இருந்து நம்ம சாத்விகமாக நம்ம வழி நடத்தி பக்தி பண்ண வைக்கிறானா. எல்லாமே சொல்லியிருக்கான் பகவான். பாண்டவர்களுக்குள் நான் அர்ஜுனனாக இருக்கிறேன். அப்புறமா 7வது அத்தியாயத்தில் கூட பகவான் சொல்கிறான், பலம் பலவதாம் அஸ்மி, பலவான்களுக்கு நான் பலமாக இருக்கிறேன். அப்புறமா நீருக்குள்ளே சுவையாக இருக்கிறானா, நெருப்புக்குள்ளே ஒளிரும் தன்மையுடையவனாக இருக்கிறானா. இதெல்லாம் பகவான் சொல்கிறான் கீதையில். அப்போது ஒரு விஷயம் கூட அது சாமர்த்தியத்தில் இல்லை, பகவான் அதில் இருக்கிறதுனால அது சாமர்த்தியம் உள்ளதாக காணப்படுகிறது. நீருக்கு ருசி இருக்குது, நெருப்புக்கு பிரகாசம் இருக்குது, நெருப்புக்கு எரிய தன்மை இருக்குது, நெருப்புக்கு சுடும் தன்மை இருக்குதுன்னா அது பகவான் தான், வேறு யாரும் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆற்றலும், ஒவ்வொரு பக்தியில் முன்னேற்றமும், தபஸும், எல்லாமே ஞானமும் வைராக்கியமும் மற்ற சாமர்த்தியங்கள், நமக்கு என்னென்னலாம் தகுதிகள் இருக்கோ, நமக்கு பணம் படைச்சிருக்கலாம், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல பாண்டித்யம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், எல்லா ஐஸ்வர்யங்களும் பகவானால் கொடுக்கப்பட்டது, பகவானால் அது நிலைத்து நிற்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாமர்த்தியம் இதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நமக மே என்னுடையது, எதுவுமே இல்லை, அதுதான் நமக அப்படின்ட்டு கைகூப்பி நமஸ்காரம் பண்ணுறோம். என்னுடையதுன்னு ஒன்றுமே இல்லை, மே அதுதான் நமோ நமக அப்படின்னு சொல்கிறோம். என்னுடையதுன்னு ஒன்றுமே இல்லை, எல்லாம் உன்னுடையது அப்படின்ட்டு கையை கூப்பி பகவானை வணங்குறோம், பகவானை காட்டுறோம், எல்லாம் உன்னுடையது கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு குவாலிட்டிஸும், சில பேருக்கு பாட நல்லா வரும்,
அந்த பாட்டு குரல் வளமை நல்லா வரும். அதனால் புகழ்வாங்க. "பத்தியா நான் என்ன மாதிரி பாடுறேன்" அப்படின்னா, அது நீ இல்லை, கிருஷ்ணன் தான் உன்னுடைய குரல் வளமாக இருந்து அதை மெருகூட்டுறான். உன் சாமர்த்தியம் நினச்சிக்காத, அந்த அகங்காரத்தை தூக்கி போடு. இது கிருஷ்ணன். அப்போ அந்த குரல் வளம் அவங்க பாடினா நல்லாயிருக்கும், அவங்க பாடினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்புறம் டக்குன்னு அவங்க என்ன பண்ண, பத்தியா என்ன மாதிரி யார் பாடுவாங்க அப்படின்னு கர்வமாக இருந்தால் பகவான் தலை மேலே கொட்டுவான். வேறு இடத்துல நம்ம கீழே வந்துடும். புரியுதுங்களா? சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்ல பணக்காராக இருப்பாங்க, சில பேர் நல்ல அழகுடையவர்களாக இருப்பாங்க. ஆமாம், சில உயர்ந்த குலத்தில் பிறந்து ஆச்சார அனுஷ்டானத்தோடு அந்த பிரம்மண்யத்தை அப்படி கடைப்பிடிப்பாங்க. அது அப்படி கடைப்பிடிக்கிறான்னு அது அவங்களுடைய சாமர்த்தியம் இல்லை, பகவான் அவங்க விரும்பிருந்தாலும் அவங்கள அப்படி வச்சுருக்கான் பகவான் தான் அந்த ஆச்சாரத்தை கரெக்டாக கடைப்பிடிக்க வைக்கிறான். அப்படின்னு தெரிஞ்சிக்காமல், இல்லை நான் தான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு அங்கே அகங்காரம், நான் அகங்காரம் வந்துச்சுன்னா அங்கே ஒரு தலல் பகவான் கொட்டுவான். இது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சாமர்த்தியங்களும் பகவானுடையது அப்படின்னு விபூதி யோகத்தில் சொல்கிறார். ஞான விஞ்ஞான யோகம், அதான் 7வது யோகத்துலேயும் சொல்கிறார். விபூதி யோகம் 10வது யோகம், ஞான விஞ்ஞான யோகம் 7வது யோகம், ரெண்டுத்துலேயுமே பகவான் தன்னுடைய மகிமைகளை சொல்கிறார். அப்போ எல்லாமே பகவானாக தான், பகவான் இருந்து தான் செயல்படுறானே தவிர நம்ம சாமர்த்தியம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போது என்னென்னா நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் உடனே கிடைக்கும். போக்தாராம் யக்ஞ தபசாம் ஞானவான் பிரபத்தி அப்படின்னு சொல்லி, போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரன் ஒரு வார்த்தை வரும். யாகங்கள் யக்ஞங்கள் எல்லாத்தையும் அனுபவிப்பாளன் பகவான், சர்வேஸ்வரன் அவன்தான். அப்படின்னும் போது அவன் சாந்தி மிருச்சதி. அப்படி எவன் நினைக்கிறானோ எல்லாம் பகவானுடைய செயல், பகவான் அனுபவிப்பாளன், பகவான் தான் எல்லாமே, எல்லாத்தையும் கொடுத்தவன், நமக்கு எல்லா சாமர்த்தியத்தையும் கொடுத்தவன் பகவான் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசு தான் சாந்தி அடையுமா. சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரன் அவன் தான், மகா ஈஸ்வரன் கிருஷ்ணன், அவன் தான் எல்லாரையும் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அப்போது நம்ம கண்ட்ரோலில் எதுவும் இல்லை, பகவான் கண்ட்ரோலில் நடக்குது, எல்லாம் பகவானுடைய செயல் அப்படின்னு, பகவானுடைய கிருபை பகவானுடைய செயல் அப்படின்னு நினச்சும்போது அந்த செயல்களை குறித்து நாம் மயங்க மாட்டோம், அந்த செயல்களால் பாதிக்கப்பட மாட்டோம். டக்குன்னு ஒரு கஷ்டம் நடக்குது, உடனே ஒரு சோதனை வந்துடுச்சு, உடனே வீட்டில் ஒருத்தருக்கு யாரும் நோய் வந்துடுச்சு, உடனே அப்படியே துடிச்சு போயிடும். இது பகவானால் ஏற்படுத்தப்பட்டது, நம்ம சாமர்த்தியம் இல்லை. பகவான்களே அப்போ பிரார்த்தனை பண்ணு, அப்போ பகவான் உடனே க்யூர் ஆகிடும் அந்த நோய். நம்ம ஐயோ இப்போ இப்படி வந்துச்சு, நாம் இப்போ இது போல் கோல்டான பொருள் சாப்பிட்டதால்தான் ஜுரம் வந்துடுச்சு, அது அப்படின்னு 1008 காரணம் சொல்லுவோம். அதனால தான் இந்த நோய் வந்துச்சு, இந்த கஷ்டம் வந்தது அப்படி இப்படின்னு சொல்லுவோம். கிடையாது, பகவானுடைய சித்தத்தின்படி நடந்தது அப்படின்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணும். ஒன்று அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, எல்லாம் பகவானுடைய செயல். அப்போ பகவான்களே பிரார்த்தனை பண்ணால் அது சரி பண்ணிடுவான். எப்போ நீ பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ எல்லாத்துலேயுமே, அப்போ பகவான் கண்ணை விட்டு நீ மறைவதில்லை, பகவான் உன் கண்ணை விட்டு பகவான் மறைவதே கிடையாது. ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு இன்ச்சும் உனக்கு ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுது, அது பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா துன்பத்து மேலே துன்பமாக குந்திதேவி சொல்கிறா, விபத்துகள் வந்து பகவானுடைய சங்கல்பம். ஏன்னா தன்னுடைய தன்னுடைய மிராக்கிள்ஸை பகவான் காண்பிக்கணும், அப்போ தான் பகவான் பகவானை கூப்பிடுவேன், உடனே பகவானை வந்து காப்பாற்றும் போது அப்போ பகவானுடைய பெருமையை நீ தெரிஞ்சுப்பேன். அதுக்காக தான் பகவான் கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு குந்திதேவி சொல்கிறா. ஹரே ரபி ரக்ஷிதா, ஹரே நீ வந்து என்னை சமயத்தில் வந்து காப்பாற்றினியே, அறுக்க மாளிகளை போட்டு எறியும்போது காப்பாற்றினேன் விதுரர் மூலமாக. அதே சமயம் துர்வாசருடைய சாபத்திலேருந்து ஒரு பிறகு கேழ்வனுக்கு சாப்பிட்டு காப்பாற்றினேன், எத்தனையோ விஷயங்கள்லேருந்து காப்பாற்றினேன், அர்ஜுனன் நாகாஸ்திரந்து காப்பாற்றினேன், எத்தனையோ பாண்டவர்கள் எத்தனையோ அஸ்திரங்கள்லேருந்து அஸ்வத்தம் விட்டு பிரம்மாஸ்திரத்துலேருந்து பரிசுத்து காப்பாற்றினேன். அப்படி என் குடும்பத்துக்காக அப்படி உழைச்சேன் தேரோட்டி. அதனால் எதுவுமே நம்ம சாமர்த்தியம் கிடையாது. அர்ஜுனன் கூட அப்படி தான் தன் சாமர்த்தியம் நினச்சின்னு சண்டை போட்டான், இடையர்களிடத்தில் தோற்று போய் வந்தான். அப்போ தான் புரிஞ்சுன்னா என்னுடைய பலமாக இருந்தது, என்னுடைய அஸ்திர சாமர்த்தியமாக இருந்தது, என்னுடைய புத்தி கூர்மையாக இருந்தது, நான் அம்பை எய்தால் கரெக்டாக அந்த லட்சியத்தை அடிக்கிறதுக்கு கூடிய சக்தி உடையது எல்லாமே கிருஷ்ணன் தான், என் சாமர்த்தியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிறான். எப்போ கிருஷ்ணன் போன பிறகு
அப்போ எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, நம்ம சாமர்த்தியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பகவானுடைய செயல் அப்படின்னு தெரிஞ்ச போது தான் நீங்கள் எந்த சாதனையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு ரொம்ப இறுக்கத்தோடு செயல்பட மாட்டீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் செயல்பட்டு நான் இவ்வளோ நேரம் சொன்னேன், அவ்வளோ நேரம் சொன்னேன், நான் இவ்வளோ நாமம் சொன்னேன், நான் இத்தனை மாலை சொன்னேன், நான் இவ்வளோ பாகவதம் படிப்பேன், நான் அப்படிப்பட்ட பாகவத உபன்யாசங்க எனக்கு எல்லாமே தெரியும், நான் படித்து கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படின்ற அகங்காரம்லாம் தவிடுபடி ஆகிடும் பகவானுக்கு முன்னாடி. பகவான் மார்பில் பிறகு மகரிஷியை வந்து உதைச்சார்னா, உங்களுக்கு கால் வலிக்கிறதோ அப்படின்ட்டு பாதத்தை வருடி விட்டு அவருடைய ஆணவ கண் ஆயிஷார் பகவான் கிருஷ்ணர், தெரியுமா? அப்படிப்பட்ட ஆணவமாக வரவங்களுடைய ஆணவத்தை விட பகவான் ஆயிஷுவார். பகவானுக்கு தன் பக்தர்கள் ஆணவத்தோடு இருக்கிறது பகவானுக்கு பிடிக்காது. அந்த ஆணவத்தை அவங்களுக்குள்ளேருந்து போக்கி அவங்கள தாழ்மை உள்ளவர்களாக பணி உள்ளவர்களாக மாற்றுவது தான் பகவானுடைய வேலையே. அதனால் நம்ம சாதன அனுஷ்டானங்களில் நம்ம பிக்கப் ஆகின்னு வரலாம், 4 பேர் புகழ் பெறலாம், 4 பேர் கைத்தட்டலாம், நம்ம நிறைய சீடர்கள் வரலாம், எல்லாமே பண்ணலாம். உனக்கு ஜனக்கூட்டம் நிறைய வரும், உன்னை ரசிக்கிறது நிறைய பேர் இருக்கும், ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். இந்த ஆன்மீகத்துலேயே நிறைய இது போல் புகழுக்கு ஆசைப்பட்றாங்க இல்லையா? அதே சமயத்தில் நல்ல பணமும் கிடைக்கும், நல்ல டொனேஷன்ஸ் நிறைய வரும், எல்லாம் வரும். ஆனால் எல்லாம் பகவான் இருக்கிற வரைக்கும் வரும். பகவான் கொஞ்சம் விலகுனான்னா ரொம்ப கஷ்டப்பட்டுரும். நல்லா புரிஞ்சு. அப்போ ஏன் விலகி காமிக்கிறான்னா, இது வரைக்கும் என் சாமர்த்தியத்தில் நீ நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லாத, நான் நிம்மதியாக இருக்க வச்சேன், அதனால் நீ நிம்மதியாக இருந்த, நீ சாந்தியாக இருந்த, அதை புரிஞ்சிக்கோ அப்படின்றது பகவான் உணர்த்ததுக்காக தான் நம்ம சாமர்த்தியங்கள்லாம் சில சமயத்தில் ஃபெயிலியர் ஆகிறது, அது தோல்வி அடைகிறது. நம்ம சாமர்த்தியம்லாம் ஒரு நாள் லாபம் வரும், ஒரு நாள் நஷ்டமும் வரும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். அதாவது கிடைச்சதில் சந்தோஷமாடிங்க. இன்றைக்கி நீ பக்தி சாதனை பண்ண முடியல, பரவாயில்ல விட்டுருங்க, நாளைக்கு பண்ணுங்கள். நாளைக்கு முடியல, பரவாயில்ல விட்டுருங்க, நினச்ச போது பண்ணுங்கள். அப்போ என்னென்னா ஸ்மரணம் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு ரகசியம் சொல்கிறேன், இந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரகசியத்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டா நீங்கள் சரி வேணாம். அது யார் கேட்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ கமெண்ட்ஸில் கேட்கட்டும். கேட்குறவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த ரகசியத்தை சொல்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சாதனை நம்ம விட்டு போனாலும் நம்ம பக்தி நம்மளை விட்டு போகாது. பக்தியில் நிலைச்சு நிற்க முடியும். அதுக்கு தான் ஒரு மனுஷன் பிரயத்தனம் பண்ணுறான், பக்தியில் நிலைச்சு நிற்கிறதுக்கு. அதனால் தற்காலிகமாக கிடைச்சதில் சந்தோஷம் அடையுங்க, அதில் சாந்தி வருங்க. கிடைக்கலனாலும் சந்தோஷமாக இருங்க, சாந்தியாக இருங்க. எப்படிங்க கிடைச்சா தான் சந்தோஷமாக இருக்கும், கிடைக்கலனா எப்படி சாந்தி இருந்தேன்? பரவாயில்ல, ஒரு தொல்லை ஒழிஞ்சு போச்சு. இன்றைக்கி சாப்பாடு கிடைச்சது, திருப்தியாக இருந்தது. பகவான் நன்றி, எனக்கு சாப்பாடு போட்ட இறைவனுக்கு நன்றி சொல்லிடுறோம். சரி, இன்றைக்கி சாப்பாடு போடல, பசி பிடுங்குது, அப்படி இப்படின்னு ஓடுவாங்க அங்கே இங்கேன்னு. மனுஷன் சாந்தி இருக்கிறவன் ஓட மாட்டான். இதுவும் பகவானுடைய கிருபை. இன்றைக்கி சாப்பிடாமல் இருந்தால் ஏதோ ஒரு உடம்புல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அப்போ உடம்புல ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும். பார்த்தா ஒரு பிரிஸ்காக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். சாப்பிடாத லைட்டாக பசி எடுக்கும், அந்த பசி கூட சந்தோஷத்தில் காணாமல் போயிடும். அந்த பசி கூட இது கிருஷ்ணனுடைய கிருபைன்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷம் அதிகமாகும். நேற்று வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டு நல்லா வச்சுருந்தது தான் பகவானுடைய இஷ்டம்தான். இன்றைக்கி என்னென்னா ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறது தான் பகவான் இஷ்டம்தான் அப்படின்னு நினச்சின்னு சந்தோஷமாக பகவான் நாம சொல்லின்னு இருப்போம். ராம 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 ராமன்னு. அவ்வளோதான். அன்றைக்கி பூரா பட்னி, பரவாயில்ல, ராமநாமம் சொல்லு. ஆணுகுல்யேன சங்கல்பம் பிரதிகூல வர்ஜனம். பகவான் பக்திக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் தயவுசெய்து அதை ஏற்றுக்க மாட்டேன். பகவத் பக்திக்கு அனுகூலமாக இருந்தால் மட்டும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு யார் பக்தி பண்ணுறாங்களோ அவர்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். எல்லாமே தற்காலிக துன்பம்,
ஆனால் பெரிய விடுதலை அவங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதனால் அதை அப்படி அப்படியே அனுபவிச்சுட்டு போயினே இருக்கணும். அவ்வளோதான். யாரையும் குறை சொல்ல வேண்டாம், யாரையும் தூஷிக்க வேண்டாம். எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுவோம், எல்லாரையும் அரவணைப்போம், எல்லாரையும் ஒன்றுன்னு நினைப்போம். இந்த மனப்பான்மை தான் பகவானுக்கு சீக்கிரமாக விரைவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. எல்லாருக்கும் நன்மைகள் செய்வோம், முடிஞ்ச வரைக்கும் சில உதவிகள் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணால் மனசு சந்தோஷமாக இருக்கும். பண்ணி பாருங்கள். கொடுக்குறவங்களுக்கு மேலே மேலே கொடுக்கணுன்ற எண்ணம் தான் உண்டாகும். ஆனால் கஞ்சி பிஸ்னஸ் என்ன பண்ணுன்னா, 10 ரூபா கொடுத்தா கூட ஏன் 10 ரூபா கொடுத்தோம், 5 ரூபா கொடுத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு இன்னும் கையை சுருங்கினே போவோம். அவங்களுக்கு கொடுக்கறது மனசே வராது. வலது கை கொடுப்பது இடது கை அறியக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு டக்குன்னு இன்றைக்கி தோணுச்சு, இவ்வளோ கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கொடுத்துடணும். அப்போ யோசிக்கக்கூடாது. ஐயோ என்ன 1000 ரூபாயா, 1000 ரூபாய் சாமிக்கு கொடுக்குறது தான், 500 ரூபா கொடுத்தா போதும். யோசித்தா அது கம்மியாகிடும். தோணுச்சு 1000 ரூபா கொடுக்கணும், டக்குன்னு 1000 ரூபா கொடுத்துடணும். யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் மனசு இடம் கொடுத்ததுன்னா வலது கை கொடுப்பது இடது கை அறியக்கூடாது. அது கொஞ்சம் தெரிஞ்சிச்சுனா கூட கொஞ்சம் நெஞ்சம் நீ தானம் பண்ணுன்ற அந்த எண்ணம் கூட உனக்கு வராது. மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பகவத் விஷயத்துக்கு கொடுக்கணுன்னா ஒரு தாராள மனப்பான்மை வேணும். எல்லாராலையும் கொடுத்துட முடியாது. பணம் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லோரும் கொடுத்துட்றாங்க பகவானுக்காக. தாராள மனப்பான் பகவானுக்கு போய் சேருதான், இது பெரும் பாக்கியமாச்சு சொல்லிட்டு உடனே கொடுப்பாங்க. அப்படியே அவ்வளோதான். அது பிறகு அவங்க லைஃபே மாறிடும். பகவான் எல்லாம் பார்த்துப்போம். உண்மை. அதனால் ஒரு சில ரகசியங்களை சொல்ல முடியல சபையில், மன்னிக்கணும். ஆனால் அது ஸ்ரத்தையாக கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக, இல்லைன்னா சொல்கிறது கஷ்டம். சரி, ஓகே. சில ரகசியங்கள் ஆனால் நம்ம பக்தியை தக்க வச்சுக்கணுன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சில ரகசியங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் பக்தி தக்க வச்சுக்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, பக்தி நமக்கு நிரந்தரமாக இருக்கணும், நாம நிரந்தரமாக சொல்லணும்னு சொன்னால் கேப் விட்டு நம்ம பக்தி பண்ணுவோம். கண்டிப்பாக சந்தோஷமாக தொடர்ச்சியாக பக்தி பண்ணுன்னா உங்களுக்கே வெறுப்படிச்சிடும். சரி, ஒரு நாளையாவது ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லையாடா, தொடர்ந்து நாம சொல்கிறோம், தொடர்ந்து இது சொல்கிறோம், தொடர்ந்து பாகவதம் படிக்கிறோம், தொடர்ந்து ராமாயணம் படிக்கிறோம், வெறுப்படிக்குதே, கொஞ்சம் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாமா சொல்லிட்டு உடனே ஃபோனை போய் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம். சும்மா படிச்சுன்னே இருந்தால் போர் அடிக்காது. அப்படி என்ன தான் பாகவத பக்தி உள்ள புஸ்தகமாக இருந்தாலும் சரி, அது எப்பவும் வசதியாகவே நினச்சிக்க முடியாது. ஒரு டைம் நம்மளுக்கு சீப்போன்னு ஆகிடும், அந்த வெறுப்பு உணர்வு வந்துடும். வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், உடனே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது டக்குன்னு டிவி பார்ப்போம், எதாவது பண்ணுவோம். ஆனால் நம்ம நோக்கம்லாம் என்னங்கிற பக்தியில் இருக்கணும். ஐயோ பக்தி போதே, பக்தி பண்ண முடியல அப்படின்னு வருத்தம் இருக்கணுமே தவிர அதுக்காக மனசு ரொம்ப போட்டு அழட்டிக்கூடாது. சரி, ஓகே, பகவான் இன்றைக்கி இப்படி வச்சுருக்கான், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம், இதை பண்ணுவோம், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா மறுபடியும் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், சந்தோஷம். பகவான் கிருபை பண்ணும்போது டக்குன்னு அதை பிடிச்சிடணும், அதை கேட்ச் பிடிச்சிடணும், உடனே அதை பயன்படுத்தினோம், பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிடணும், நாம சொல்ல ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப ஈஸி. அதனால் எதிர்ச்சியாக கிடைக்கல, சந்தோஷமடையணும். நாளை குறித்து கவலை வேண்டாம். இன்றைக்கி இருக்கிறது தான் சாஸ்வதம். இன்றைக்கி சாந்தியாக இருப்போம், இருக்கிற காலத்தில் நிம்மதியாக பொழுது போகும். இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது. ராம 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 ஸ்ரீராமநாம சங்கத்துக்கு ஜெய். ராம ராம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. சில இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். கமெண்ட்ஸில் தெரிவிங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. இன்னும் பக்தி எப்படி நம்ம விடாமல் கடைப்பிடிக்கிறது, மேலே மேலே பக்தியில் முன்னேற்றம் அடையாது, எல்லாமே நம்மளுக்கு பகவான் சொல்லி கொடுத்துருவான். அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். நானே அறவேக்காடு தான், நான் நம்ம நிறக்கூடம் கிடையாது, நான் அறக்கூடம் தான். ஏதோ தள்ளும்புறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இன்னும் மகாத்மாக்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் நான் அடியேன்னு சொல்லணுன்னா நீங்கள் ஊக்கம் கொடுக்கணும். ஊக்கம் கொடுத்து எனக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுன்னா கண்டிப்பாக நாம் கமெண்ட்ஸில் நிறைய போட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம ஏதாவது செய்யலாம். கண்டிப்பாக பக்தி விஷயத்த நிறைய ஷேர் பண்ணிப்பேன் நான் உங்களோட. சரி, ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சங்கத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.